வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம முரீம் லாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம ஜின்னு அந்த ஃபயர் கிங் கிட்ட சமத்தியா மாட்டிக்கிடுவான். ஃபர்ஸ்ட் அந்த ஹெட் எல்டரை கொன்னதுக்கு, ரெண்டாவது அந்த ஸ்காட்சிங் எலிக்சரை சாப்பிட்டதுக்கு, மூணாவது ஜோப்பில கொன்னதுக்கு. ஸோ ஜோப்பில கொன்னது கூட அவர் விட்டுருவாரு, ஹெட் எல்டரை கொன்றதையும் விட்டுருவாரு. ஸோ ஸ்காட்சிங் எலிக்சருக்கு சாப்பிட்டது மட்டும் தான் அவர் ஒரு மாதிரி அதை பத்தி எதுவும் பேசாம இருப்பாரு. ஸோ இதை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃபயர் கிங் அவர் பண்ண தப்பு, அதாவது இந்த ஹெட் எல்டர் பண்ணதும் ஜோப்பில் பண்ணதும் தப்பு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜின் பண்ணது தப்பு இல்லைன்றத புரிஞ்சதுனால நம்ம ஜின் கிட்ட நம்ம ஜோப்பில் பத்தின கதையை சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. ஜோப்பில் எப்படி அவர் கூட வந்து சேர்ந்தான், ஜோப்பிலுக்கு எப்படி இவர் மார்ஷியல் ஆர்ட் சொல்லி தர ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் அவன் எப்படி தப்பான பாதைக்கு போக ஆரம்பிச்சான், இது எல்லாத்த பத்தியும் அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஒரு கட்டத்துல ஜோப்பில் அவரை விட்டு விலகி போனோடனே இவரும் அதை நினைச்சு அழுக ஆரம்பிச்சிருவாரு. இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சோடனே நம்ம ஃபயர் கிங் திரும்பியும் அவர் பேச ஆரம்பிப்பாரு. அவர் முதல்ல எதை பத்தி சொல்லுவாருன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களால மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும்னு சொன்னேன். கடைசியில உனக்கும் என்னாச்சு, நீயும் உன்னை விட ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் கிட்ட செத்து போயிட்ட. நீ இதே மாதிரிதான் ஆரம்பத்துல இருந்து இருந்திருக்க. நீ ஆரம்பத்துல இருந்து தப்பானவன் நான் சொல்லல, ஆனா சூழ்நிலைகளும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்படுறதுனாலதான் ஒவ்வொருத்தவங்களும் தப்பா மாறுறாங்க. மேபி நான் உன்னை ஒழுங்கா பார்த்திருந்தா நீ கூட நல்லவனா மாறி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவரு இப்ப மேலே எந்திரிச்சு பார்ப்பாரு. அவர் முன்னாடி இறந்து போன அந்த ஜோப்பிலோட உருவம் தெரியும். அதை பார்த்த உடனே தன்னால இவனை காப்பாற்ற முடியலையே, தான் பையன் மாதிரி வளர்த்த ஒருத்தன் தவறான பாதைக்கு போய் இறந்தும் போயிட்டான். இதை நினைச்சு அவர் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இதுக்கு தானும் ஒரு காரணம் ஆயிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. இதுதான் நம்ம ஃபயர் கிங் இருக்கிற பெரிய ஒரு வருத்தம், அவரோட வாழ்க்கையோட குற்ற உணர்ச்சின்னு கூட சொல்லலாம். இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஆனோடனே நம்ம ஜின்னும் எந்திரிச்சு அந்த மாதிரி கொட்டாவி விட்டுட்டு, சை நேத்து ஃபுல்லா ஒரே வேலைப்பா, இன்னைக்கு தான் நல்ல தூக்கம், இருந்தாலே லேட்டா எந்திரிச்சோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப ஃபயர் கிங் கிட்ட கூட நேத்து நடந்த அந்த விஷயங்கள் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஃபயர் கிங் அழுது அவனுக்கு இன்னுமே மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபயர் கிங் இன்னொரு விஷயத்தையும் அவன் கிட்ட சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, நீ பண்ண அந்த ஒரு ஹெல்ப்புக்கு, அதாவது தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஜோப்பில தடுத்திருக்க வேண்டியது, அத நம்ம ஜின் பண்ணதுனால நம்ம ஜின்னுக்கு அவர் நன்றி கடனா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. கண்டிப்பா அதுக்காக நான் ஏதாவது ஒண்ணு திருப்பி கொடுப்பேன். அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி உன்கிட்ட ரொம்ப கோவமா நடந்துக்கிட்டேன்ல, அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாரு. இதை கேட்டோடனே நம்ம ஜின்னு அமைதியாவே இருப்பான். இதை பார்த்துட்டு, என்ன ரியாக்ஷன் இது, என்ன நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு தன்னோட கீயை ரைஸ் பண்ண ஆரம்பிப்பாரா. இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். என்ன ஆச்சரியமா இருக்கு, நான் மன்னிப்பு கேட்கறதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமையா நீ எல்லாம் மன்னிப்பு கேட்க நான் எப்படியா எதிர்பார்க்கிட்டேன், நீ எல்லாம் மன்னிப்பை கேட்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனாலும் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு டக்குன்னு அவரை பார்த்து, அது ஒண்ணும் இல்லைங்க, உங்களை மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ராங்கான பெஸ்டான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் முரீம்ல இருக்கிற ஒரு ஆளு, அதுவும் ஃபயர் கிங் ஜியோக் சியோன் காங் அப்படின்ற ஒருத்தரே வந்து என்ன மாதிரி ஒரு சாதாரண ஜின் ஃபேமிலியை சேர்ந்த ஜின் தேக்கியும் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாருன்றத பார்க்கும் போதே எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க அப்படின்னு நம்மளால மழுப்பி பேசிக்கிட்டு இருப்பான். உடனே போய் தொலைடா போடா அப்படின்னு சொல்லி அவனையும் போக சொல்லி அப்பதான் நம்மளால தூங்கி இருப்பான். இப்ப இந்த நேம்லெஸ் வாழை மட்டும் கொடுத்துட்டோம், நாம தப்பிச்சோண்டா அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிக்கும் போது, இரு ஏதோ ஒண்ணு விஷயத்த மறந்துட்டோமே, என்னது அது, ஞாபகமே வரலையே அப்படின்னு யோசிப்பான். அப்போ ஒருத்தன் கதவை உடைச்சுக்கிட்டு, ஸ்குவாட் லீடர் ஒரு பெரிய பிரச்சனையா, சீக்கிரம் வாயா அப்படின்னு கூப்பிடுவான். அது நம்ம மூஜின் தான். யோ ஸ்குவாட் லீடர், இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியலையா, இன்னைக்கு தான் நியூ இயரோட ஃபர்ஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஜின்னு சரி அதுக்கு என்ன இப்ப அப்படின்ற மாதிரி ரியாக்ஷனே காட்டாம இருப்பான். அப்ப நம்ம ஜின்னோட மண்டைக்குள்ள ஒரு உருவம் கிராஸ் ஆகும். அது என்னன்னா, எப்பயுமே உருனே இருக்கிற ஒரு மூஞ்சி கிராஸ் ஆகுதே, என்ன விஷயத்த மறந்தோம் அப்படின்றப்பதான் அந்த உருவம் தெளிவா சொல்லி அனுப்பிச்சிச்சு, நீ நியூ இயரோட ஃபர்ஸ்ட் நாளைக்கு கண்டிப்பா வந்தே தீரணும்னு. ஐயோ, நியூ இயரோட ஃபர்ஸ்ட் நாளைக்கு நம்ம போயே தீரணுமா, சீக்கிரமா லக்கேஜ் எல்லாம் பேக்கப் பண்ணுங்கடா, சீக்கிரம் கிளம்புவோன்னே நம்ம மூஜின்னு சொல்லுவான். போச்சு, என்னைய அந்த வாரியர் வீக் கொல்ல போறான், கவலைப்படாத, உன்னைய மட்டும் தான் போட்டு தள்ளுவான், என்னைய போட்டு தள்ள மாட்டான், இல்ல எங்களையே போட்டு தள்ள மாட்டான் அப்படின்னு இவனுங்க 2 பேரும் எஸ் ஆகிக்கிடுவானுங்க. நம்ம மூஜினை மட்டும் கோர்த்து விட்டுருவானுங்க.
இப்ப இவனுங்கெல்லாம் கிளம்பலான்னு சொல்லும் போது வெளில வந்து பார்த்தா நம்ம ஜாங் இருக்கார்ல, எல்டர் ஜாங், அவரும் நம்ம ஃபயர் கிங்கும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜின்னும் மூஜினும் அமைதியாவே இருப்பானுங்க. உடனே நம்ம மூஜின் வந்து நம்ம ஜின்னோட காதுக்குள்ள சொல்லுவான், யோ ஸ்குவாட் லீடர், வா இப்படியே எஸ் ஆயிருவோம், இந்த ஆள் கண்ணிலே மாட்ட வேணாம் அப்படின்னு. நம்ம ஜின்னு, என்னடா நேத்து நைட்டு அந்த ஆள் உனக்கு பச்சை ஹெட்ஷாட் போட்டானே, அதை மறந்து போயிட்டியா? இந்த ஆள் கண்டிப்பா எங்க போனாலும் விட மாட்டான், இந்த ஆள்கிட்ட கொடுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம எல்டர் ஜாங் வந்து இவங்களை பார்த்து கேட்பாரு, இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு. உடனே இவங்க எல்லாரும், நாங்க எல்லாரும் கிளம்ப போறோம், ஜின் ஃபேமிலிக்கே திரும்பி போலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, நீ எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தீல, அத உடனே என்னால கம்ப்ளீட் பண்ண முடியும்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு எனக்கே தெரியல, கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனா நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பனை கண்டிப்பா நான் உனக்கு ஒண்ணு செஞ்சு கொடுப்பேன். ஆனா அந்த ஒரு வெப்பனை தூக்கக்கூடிய தகுதி இருக்கிற ஒரு ஆளா நீ மாறணும், அதுக்கு நீ தான் எனக்கு வாக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாரு. நம்ம ஜின்னும், கண்டிப்பாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அவரு எனக்கு இன்னொன்னு ஒண்ணு வேணும் அப்படின்னு கேட்பாரு. உடனே பார்த்துட்டு, கவலைப்படாதீங்க, நான் வந்து போயிட்டு எங்க அண்ணன்ட்ட சொல்லி நிறைய காசு அனுப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல எனக்கு ஒரு வீடு கட்டி கொடு, நேத்து நீங்க பண்ண அக்கப்போருனால என் வீடு வக்கப்போர் மாதிரி ஒரு சில பேர் எரிச்சு போட்டு போயிட்டாங்க, அதனால எனக்கு நீ ஒரு வீடை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்டர் ஜாங் சொல்லுவாரு. இதை கேட்டோடனே நம்ம ஜின்னு எரிச்ச ஆளை பாப்பான். அந்த ஆள் கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது, அதனால இவனே மூஞ்சியை திருப்பிக்கிடுவான். உடனே அவரும் கேட்பாரு, கவலைப்படாத எது இருந்தாலும் சொல்லு, நான் ஒன்றும் அவ்வளவு மோசமானவன் கிடையாது அப்படின்னு நம்ம ஃபயர் கிங்கே சொல்லும் போது, நம்ம ஜின்னும், ஆக்சுவலா என்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை நான் உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம்லெஸ் வார்டையும் டிவைன் ஃபார்ம் ஆஃப் ஃபயரை கத்துக்கக்கூடிய அந்த மேனுவல் ரெண்டையுமே எடுத்து கொடுப்பான். ஸோ இது ரெண்டையும் கொடுத்துட்டு அவர் கேட்பாரு, அப்ப நீ ஸ்காட்சிங் எலிக்சரை சாப்பிட்டுட்ட அப்படிதானே அப்படின்னோடனே, ஆமா நான் சாப்பிட்டுட்டேன். அப்படின்னா இந்த ஜேடுன்னு ஒண்ணு இருக்கணுமே, அது எங்க அப்படின்னு கேட்பாரு. என்னது ஜேடா? எனக்கு தெரிலங்க, நான் வந்து ஏதோ ஒரு சில காரணங்களால மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் இது மட்டும்தான் என் கையில கிடைச்சிச்சு, அதுலயே அந்த எலிக்சரை நான் சாப்பிட்டுட்டேன், இவ்வளவுதான் என்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவரும் கேட்பாரு, யாராவது உன்னைய ஏமாத்திட்டாங்களா, நீ யாரையாவது சந்தேகப்படுறியா அப்படின்னு அவர் கேட்கும் போது, நம்ம ஜின்னும் யோசிச்சு பார்ப்பான். அன்னைக்கு இருந்தவங்க யாரும் சந்தேகப்பட மாதிரி ரொம்ப மோசமானவங்க கிடையாது, அதனால கண்டிப்பா எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லைங்க, கண்டிப்பா இது மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னோடனே, அப்படின்னா ஏதோ ஒரு ரெண்டு காரணம் தான், ஒண்ணு நீ ஏமாந்து போயிருக்கணும், இல்லைன்னா அந்த ஜோப்பில் தான் இதை தொலைச்சிருக்கணும், இது கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே இருப்பாரு. உடனே டக்குன்னு திரும்பிட்டு, இந்தா இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாரு இப்போதைக்கு. இது சொன்ன உடனே நம்ம ஜின்னு, எதுக்கு அப்படின்னு கேட்பான். உடனே அவரும், என்ன மாதிரி ஒரு வயசான ஆள் கிட்ட இந்த ரெண்டு பொருளையும் கொடுத்தீங்கன்னா நான் என்ன எப்பயுமே இதை தூக்கிட்டே அலைய முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஜின்னோ, இல்லங்க இருந்தாலும் இது உங்களுக்கு முக்கியமான பொருள் தானே, அப்ப நீங்க தானே இதை வச்சுக்கணும்னு. ஆமா முக்கியமான பொருள் தான், ஆனா ரெண்டு இல்ல மூணு பொருள், எங்க கிளானுக்கு எதையாவது நாங்க கொடுத்தோம்னா திருப்பி எடுக்கும் போது மூணுத்தையும் எடுத்துக்கிற பழக்கம் தான் இருக்கு, அதாவது எல்லாத்தையுமே எடுத்துக்கிடுவோம், அப்ப உங்ககிட்ட இருக்கிற அந்த இன்னொரு பொருளை நான் எப்படி எடுக்கட்டும் அப்படின்னு கேட்பாரா. உடனே நம்ம ஜின்னு யோசிச்சு பார்ப்பான், பிளாஸ்மா சர்ஜரி எல்லாம் பண்ணி வயிற்று கிழிச்சு ஒருவேளை எடுத்தாலும் எடுத்துருவான் இந்த கிழமை, நம்ப முடியாது, இருந்தாலும் இது ரெண்டையும் நீங்களே வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கிற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாதுங்கன்னு சொல்லும் போது, இல்ல நீ ஒருவேளை இதை என்கிட்ட கொடுக்கணும்னா எனக்கு 3 பொருளையும் கொடு, அப்பதான் நான் வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம ஜின்னும், ஏங்க அப்ப யாராவது இதை திருடிட்டு போயிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும் போது, அப்பயும் நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரி அப்ப ஒருவேளை அதுல இருக்கிற டிவைன் ஃபார்ம் ஆஃப் ஃபயரை நான் கத்துக்கிட்டேன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும் போது, அப்பயும் என் கையால சாகதான் போற, என்ன இன்னும் மோசமா சாவன்னு பாரு, செத்தேன்டா, இந்த ஆள் கிட்ட தேவையே இல்லாம மாட்டிக்கிட்டேன்டா, இந்த ஜோப்பில்னு ஒருத்தன் வந்து மாட்டி விட்டு போயிட்டானே அப்படின்னு நம்ம ஜின்னு, என்னோட உடம்ப அடக்கம் பண்ணிருங்க, நான் போய் சென்று வருகிறேன் மக்களே அப்படின்னு டாட்டா காட்டிட்டு பரலோகத்துக்கு போயிட்டு இருப்பார் டிக்கெட் வாங்கிட்டு. அந்த நிலைமைக்கு நம்ம ஜின் ஆயிடுவான். இப்ப நம்மளுக்கு தாய்வான காட்டுவாங்க, அதாவது நம்ம ஜின் ஃபேமிலி இருக்கிற அந்த ஒரு இடத்த. இங்க எவனோ ஒருத்தன் நல்ல குண்டான ஒரு ஆளு, இவனை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், இவன் மவுண்ட் வாசெக்ட சேர்ந்தவன், அந்த பிளம் பிளாசம் 3 கூட சொன்னாங்கல்ல. சோ இவன் யாரோ ஒருத்தனை இடிச்சுட்டு இந்த பக்கமா போவான், அந்த இடிப்பட்ட ஆள் இருக்கான்ல, அவன் உடனே டக்குன்னு திரும்பி கோவப்பட்டு, டே மாடு நில்றா அப்படின்னு கத்திடுவான். இதை கேட்டுட்டு அந்த குண்டா இருக்கிற ஆளு, என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கத்தி கேட்டுக்கிட்டு இருப்பான். சோ இப்ப நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்ட ஆரம்பிப்பாங்க. சோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடிப்பட்ட ஆள் இருக்கான்ல, அவன் ரொம்ப கோவத்தோட ஒரு இடத்துல வந்து அவன் பாட்டுக்கு அவனோட கோவத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பான், தங்களுக்கு ஜின் ஃபேமிலியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்காம போயிட்டாங்களே அப்படின்னு. உடனே அவன் கூட இருக்கிறவங்களும்,
எஸ்கார்ட் ஏஜென்சி லீடர் கொஞ்சம் அமைதியா இருங்க, நம்ம நாளைக்கு கூட வரலானோன்னு. என்னது நாளைக்கு வரணுமா? என் பையன் ரொம்ப ரொம்ப மோசமா அடி வாங்கியிருக்கான், இருந்தாலும் மன்னிப்பு கேட்கறதுக்காக நானே வந்திருக்க வர வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ண சொல்றீங்க? நாளைக்கு வேற வரணுமா? இது மட்டும் கிடையாது, நான் இப்படியே கிளம்புனேன்னு வச்சுக்கோங்களேன், ஜின் ஃபேமிலி என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். சோ இவன் தான் நம்ம ஜின்னு கிட்ட ரசகுல்லா மாதிரி ஒருத்தன் அடி வாங்கினான்ல, அந்த ஊ ஜின்தே, அவனோட அப்பா. சோ இவனை தான் காட்டுறாங்க. இவன் கூட இருக்கிறவனுங்களும் இவனை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படியே மழுப்பி அப்படியே வலிஞ்சு பேசிக்கிட்டே இருப்பானுங்க. உடனே கூட இருக்கிற ஒருத்தன் ஒரு பில் எடுத்து காட்டுவான். இந்த பில்லு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் கிட்ட இருந்து அவன் வாங்கினானா, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒன்னா, இதை சாப்பிட்டா உடனே கோபம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுப்பான். இவனும் சரி சரி நான் இதை எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட போறப்பதான் இந்த பிளம் பிளாசம் 3 சேர்ந்த அந்த குண்டான ஆளு இவனை தட்டி விட்டுருவான். அந்த பில்லும் கீழே போயிடும். அதுக்காக தான் உடனே திரும்பி கோவப்பட்டு இவனை பார்த்து கத்தி இருப்பான். இதை பார்த்துட்டு அந்த குண்டானவனும் ரொம்ப ரொம்ப கோவப்பட்டு சண்டைக்காக ரெடி ஆயிடுவான். ஏன், அந்த ஜின்தேவோட அப்பாவுமே சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவான். ஆக்சுவலா அவனுக்கு இந்த குண்டானவன் மவுண்ட்வா செக்டர் சேர்ந்தவன், அதுவும் பிளம் பிளாசம் 3ல ஒரு ஆளு அப்படின்றது தெரியாது. இந்த ஒரு காரணத்தினாலதான் அப்ப இந்த குண்டான இருக்கான்ல, இவன் அடிக்கலான்னு போகும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் வருவாரு. அவர் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லுவாரு. சீனியர் பிரதர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஏதோ ஒன்று தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா நடந்து இது அப்படியே நம்ம கடந்து போயிடலாமே, நீங்க தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி இவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாரு. நீ யார் அதை சொல்றதுக்குன்னு கேட்ட உடனே, இல்ல நான் ஒன்னும் அப்படியெல்லாம் சொல்லல, ஒருவேளை மன்னிப்பு கேட்கணும்னா நானே கேட்கிறேன், என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அவனுங்களும் பிரச்சனை வேணாம் இப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த எஸ்கார்ட் லீடர் கூட இருக்கிறவனுங்க சொன்னதுனால இவனும் இன்னைக்கு நீங்க தப்பிச்சீங்க அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு அந்த பக்கமா போயிடுவான். அது மட்டும் இல்லாம போறப்ப வேற என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீங்க எல்லாரும் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வருது, அவனை கொல்ற அளவுக்கு எனக்கு கோபம் வருது, இருந்தாலும் நான் இது எல்லாத்தையும் இப்படியே விட்டுட்டு போறேன். நீங்க எல்லாம் கிராமத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கெல்லாம் நாகரிகம் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போறேன், அதனால பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போவான். இதை கேட்டுட்டு அந்த குண்டா இருப்பான்ல, அவனுக்கு ரொம்ப கோபம் வரும். இருந்தாலும் அப்படியே பொறுமையா இருந்துகிட்டு அப்படியே கிளம்புவான். இப்ப அந்த குண்டா இருக்கிறவனும் அவனோட சீனியர் பிரதர் கிட்ட ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல பேசுவான். சே, நான் கத்துக்கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸை வச்சு அவனை என்னால அடிக்க கூட முடியலையேன்னு சொல்லும் போது இந்த சீனியர் பிரதர் சொல்லுவான், நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டது நம்மளை ஒழுங்குபடுத்திக்கதான், மற்றவங்கள கொல்றதுக்காக கிடையாது அப்படின்னு. அவனும் சை அப்படின்ற மாதிரி பேசிட்டு அப்படியே அந்த பக்கம் வந்துகிட்டு இருப்பானுங்க. இப்ப இவங்களை பாக்குறதுக்காக நம்ம அண்ணாத்தையே நடந்து வந்துகிட்டு இருப்பாரு. நம்ம அண்ணாத்தை இவங்க கிட்ட அவரோட வணக்கத்தை சொல்லிக்கிடுவாரு. நான் தான் ஜின் வீக்யூங் ஆஃப் த ஜின் ஃபேமிலி அப்படின்னு. இவனும் அதை கேட்டுட்டு அந்த சீனியர் பிரதர் நான் தான் பேக் மூங் சாங் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட்வா செக்டர் சேர்ந்தவன் சொல்லுவான். இதை கேட்ட உடனே அந்த ஒருத்தன் இருந்தானே இப்ப அந்த ஜின்தேவோட அப்பா, அவனுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிரும். யாருவன் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஜின்னு வேக வேகமா அந்த ஸ்வாட் எடுத்துக்கிட்டு குதிரையில வந்துகிட்டு இருப்பான், எப்படியாவது சீக்கிரமா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பக்கத்துல நிறைய பேர் இருக்கிறதுனால அதை இன்வென்ட்ரிலேயே அவனால போட முடியாது, அதனால பின்னாடி முதுகுல மாட்டிக்கிட்டே வந்துகிட்டே இருப்பான். அப்ப இந்த மூஜின் கேட்பான், ஸ்குவாட் லீடர் என்னாச்சு அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னும் சை அந்த வயசான ஆளு இதை எதுக்கு என்கிட்ட கொடுத்தான், இதை அவனே எடுத்துட்டு போக வேண்டியதுதானே, தேவையே இல்லாம இதை என்கிட்ட கொடுத்து இப்ப இதை வேற நான் வச்சுட்டு சுத்தணுமா, எவனாவது வந்து பிரச்சனை பண்ணா நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இதை தொலைச்சாலும் பிரச்சனை, கத்துக்கிட்டாலும் பிரச்சனை, எப்படி இருந்தாலும் அந்த ஆள் கையில சாக வேண்டியதா இருக்கும். அதனாலதான் நம்ம ஜின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம மூஜின்னு, லீடர் நீங்க வேணா சொல்லுங்களேன், நான் வேணா டக்குன்னு ஒரு வாரம் லீவை போட்டு என்னோட அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், தயவு செஞ்சு ஒரே ஒரு வாரம் மட்டும் லீவு கொடுங்களேன் லீடர் அப்படின்னு கேட்பான். எல்லே தப்பிக்கவா பார்க்க, நீ ஏன் கூட தாண்டி இருக்கணும், நீ எல்லாம் தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு நம்ம ஜின்னோ அப்படியே கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவாரு. உடனே நம்ம மூஜினோ அப்படின்னா இது எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிடலாமே, அப்படின்னா ஃபயர் கிங்கை கண்டுபிடிக்க முடியாதுன்னொன்னே, ஆமா இதை நான் போய் மறைச்சு வச்சிடுறேன், அப்புறம் என்னாலையும் கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கப்புறம் என்னை அந்த புதைச்சிருவான், அப்புறம் உங்களால என்னோட பாடியையும் கண்டுபிடிக்க முடியாது, அதானே உன் பிளான், எனக்கு தெரிஞ்சு போச்சுடி, என்னைய க்ளோஸ் பண்றதுக்கு நீ பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. இப்ப டக்குன்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் இவனுங்க இந்த மாதிரி பேசிட்டு போறப்ப, மேபி அவர் உங்களை ஒரு டிசிப்ளா மாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார்ல, அதுவா கூட காரணமா இருக்கலாம்ல, ஏன்னா அவரு உங்க மேல ரொம்ப கவனம் செலுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோங் சொல்லுவான். இதை கேட்ட உடனே இவனுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த அளவுக்கு சிரிப்பானுங்க. ஏன், அவனுங்க ஓட்டிட்டு போற குதிரை முதற்கொண்டு சிரிக்கும். ஏன்னா இது அவ்வளவு பெரிய காமெடியா. இது கேட்டுட்டு
சியோங், இந்த மாதிரி அப்பப்ப காமெடியெல்லாம் பண்ணு, இதெல்லாம் கேட்டாதான் மனசு கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருக்கு. அவரு என்னைய இதே எடுத்துக்க போறாரா, பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஜின்னும், லீடர் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு போல, அவரே உங்களை வந்து டிசிப்ளினா எடுத்துக்க போறாராம் அப்படின்னு இவனுங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப திருப்பி நம்மளுக்கு அந்த அண்ணாத்த நின்னுகிட்டு இருந்தா அந்த ஒரு இடத்த காட்டுவாங்க. அந்த ஒரு இடத்த காட்ட உடனே அப்ப அந்த மவுண்ட் வாசெக்ட சேர்ந்தவர் தன்னோட பேர் என்னன்றத சொல்லிடுவார்ல. சொன்ன உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவர் தான் அந்த பிளம் பிளாசம் 3 சேர்ந்த ஃபர்ஸ்ட் கிரெயின் அப்படின்றது தெரிஞ்சிடும். அடுத்த மவுண்ட் வாசெக்டோட லீடரா மாறக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு, அதுவும் அதுக்கு திறமசாலியான ஆளும் கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அதனாலயே சுத்தி இருக்கிறவங்க எல்லார்ட்டையுமே இவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருப்பாரு. ஏன், அவர் கூட இருக்கிற மிச்சம் 2 பேரு, அந்த பிளம் பிளாசம் 3 சேர்ந்த மிச்சம் 2 பேரையுமே இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த குண்டா இருந்தால அவனோட நிக்நேம் என்னன்னா டிஸ்ட்ரக்ஷன் பிளம் பிளாசம் ஃபிஸ்ட், அதுவும் அல்டிமேட் பிளம் பிளாசம் ஃபிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ரெண்டுமே அவனோட பேரு. இன்னொன்னு அந்த பொண்ணோட பேர் என்னன்னா ஃப்ளவர் ஸ்வாட் ஃபீனிக்ஸ். இதுதான் இவங்க 3 பேரோட நிக்நேம். இவங்க 3 பேரையும் பார்த்து எல்லா மக்களும் அப்படியே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. உடனே எல்லாரும் இவங்களுக்கு கரகோஷம் போட ஆரம்பிச்சோடனே நம்ம ஜின் வீக்கியூங்கு என்ன சொல்லுவாருன்னா, மேபி நம்ம உள்ள போய் பேசுறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன், நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த குண்டா இருக்கால இந்த பிளம் பிளாசம் ஃபிஸ்ட், அவன் மட்டும் சீனியர் பிரதர் எனக்கு வயிறு கொஞ்சம் கலக்குது, நான் வந்து பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லுவான். டேய், நீ இங்க இருந்து போயிட்டு அவனை அடிக்கலான்னு பாக்குறியானோனே நர்ரு புருன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். சரி போய் தொலைடா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் இவனை போக சொல்லிடுவாங்க. ஏன், இவனுங்க மட்டும் கிடையாது, சுத்தி இருந்த மக்கள் எல்லாரும் இந்த நாத்தத்துல அப்படியே எல்லாரும் கலைஞ்சு கலைஞ்சு போயிடுவாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவன் திரும்பி எந்திரிச்சு அப்படியே திரும்பி பார்த்து, இப்ப ஒரு எலி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கே ரொம்ப நேரமா, அந்த எலிய வேட்டையாடுவோமா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பான். அவன் சொல்றது அந்த ஜின்தேவோட அப்பாவை தான். இப்ப நம்மளுக்கு மூஜினையும் நம்ம ஜின்னையும் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேர் வந்துகிட்டு இருக்காங்கல்ல. அப்ப நம்ம ஜின்ன உடனே கேட்பான், யார சொன்ன, பிளம் பிளாசமோட கடைசி கொக்கு இன்னொரு பேர் என்ன உடஞ்ச கையா, இப்படிலாமா நிக்நேம் வைக்கிறாங்க அப்படின்னோடனே, ஏங்க அது கிடையாதுங்க, அவங்க பேரு ஃபர்ஸ்ட் கிரெயின் அல்டிமேட் பிளம் பிளாசம் ஃபிஸ்ட், அதுதாங்க நிக்நேம் அப்படின்னு சொல்லுவான். ஓஹோ அப்படியா அப்படின்னு நம்ம ஜின்னும் ஆச்சரியமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி கேட்பான். ஏங்க நீங்க அவங்கள கேள்விப்பட்டதே இல்லையா, அவங்க தாங்க மவுண்ட் வாசெக்டோட ஃபியூச்சர். அது மட்டும் கிடையாது, அவங்க எப்படி ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு உங்களுக்கு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்னு உங்களுக்கு தெரியுமா, ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருந்துட்டு உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பான். உடனே நம்ம ஜின்னும், ஓஹோ அப்ப ஃபேமஸான ஆளுங்களோ அப்படின்ற மாதிரி கேட்பானா. ஏன், நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகணும்னு நினைக்கிறியா என்ன, எனக்கு சர்ப்ரைஸே இல்லையே, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சியோங்க கூப்பிட்டு, ஏன்பா சியோங்கு உங்க தாத்தா யாரு அப்படின்னு கேட்பான். என் தாத்தா வந்து ஸ்வாட் சேஜ் அப்படின்னு நம்ம சியோங்க சொன்ன உடனே, பாத்தியா இவன் என்ன சொல்றான் அப்படின்னு. இல்ல நீங்க அந்த ஒரு கதையை இதுக்குள்ள இழுக்க கூடாது, அவர் மேபி ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கலாம், ஆனா இதுவும் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூஜினும் இவனை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் நம்ம மூஜினுக்குமே ஒரு மாதிரி ஆச்சரியம் இல்லாம தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க எல்லாரும் மாதிரி, அதுவும் முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் கிரெயின் மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம மூஜினே ஒரு காலத்துல நினைச்சிருக்கானா. ஆனா இப்ப அந்த ஃபர்ஸ்ட் கிரெயினை இவன் நேரடியா பார்க்க போறான். ஆனா பெருசா அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி நார்மலா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம சியோங்கு இப்பதான் கரெக்டான ஒரு விஷயமா சொல்லுவான். ஏன் அப்படின்னா இவங்க எல்லாரும் இந்த மாதிரி எக்ஸைட்டடா இல்லாததுக்கு இன்னொரு காரணம், இவங்க ஃபயர் கிங்கை நேரடியா ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான, அதுவும் ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்ஜெண்டர் லெவல்ல இருக்கிற ஒரு மாஸ்டரை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் மற்றவங்களை பத்தி யோசிக்கும் போது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அவங்கள பத்தி இவங்களுக்கு பெருசா எந்த ஒரு எண்ணமும் வராது. ஏன் அப்படின்னா என்ன ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இவங்க என்ன ஃபயர் கிங் அளவுக்கா வந்துட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நம்ம ஜின் மனசுலயும் மூஜின் மனசுலயும் வந்துருச்சு. மேபி அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூஜினும் ஒத்துக்குருவான். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோங் சொல்லுவான். அது என்ன அப்படின்னா இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா ஸ்ட்ராங்கா மாறிட்டு வராங்கல்ல, அது கூட ஒரு காரணமா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோங் சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கும் இதுவும் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிடும். என்னன்னா நம்ம ஜின்னுக்குமே தெரியுது அவன் ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டு இருக்கான், அதுவும் ரொம்ப ரொம்ப வேகமா ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டு இருக்கான். மேபி இந்த மவுண்ட் வாசெக்டோட ஃபர்ஸ்ட் கிரெயின் இருக்கானே அவனோட லெவலுக்கு ரொம்ப சீக்கிரமாவே நம்ம ஜின் போயிடுவான்னு அவனுக்கே தோணுதான்.
அதுவும் அவன் ரொம்ப ரொம்ப அப்படியே சர்பாஸ் பண்ண முடியாத, அப்படியே தொட முடியாத தூரத்துல இருக்கிற மாதிரிலாம் தோணல. அவன் ஏதோ பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் தோணுது. சீக்கிரமாவே அவனை சர்பாஸ் பண்ணிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜின்னு அந்த ஒரு எண்ணத்துல இருப்பான். உண்மையிலே நீ சொல்றதை கேட்கறதுக்கு நல்லாதாயா இருக்கு, ரொம்ப நன்றியா அப்படின்னு நம்ம சியோங்க பார்த்து நம்ம ஜின்னு சொல்லும் போது உடனே இந்த சியோங்கும், இல்ல இல்ல, எங்க தாத்தா எப்பயுமே சொல்லியிருக்காரு, நம்மளை விட ரொம்ப ரொம்ப வீக்கான ஸ்கில்லே இல்லாத மார்ஷியல் ஆர்டிஸ்டுக்கு நம்ம எப்பயுமே நம்மளோட உதவியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கெல்லாம் கருணை காட்டணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம். உடனே நம்ம ஜின் இதை கேட்டுட்டு, அப்ப வெறும் கருணை தான் காட்டினியா, நான் கூட நீ என்கிட்ட நல்ல வார்த்தைலாம் சொல்றேன்னு நம்பிட்டேன்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, பாரா ஒரு நாள் உன்னையும் நான் சர்பாஸ் பண்ணிட்டு தாண்டி போவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இவனுங்க அந்த ஜின் ஃபேமிலிக்கோட அந்த இடம் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துருவானுங்க. வந்த உடனே அந்த பிளம் பிளாசத்தோட ஃபிஸ்ட் இருக்கான்ல, அல்டிமேட் பிளம் பிளாசம் ஃபிஸ்ட், அவன் அந்த ஊஜின்தேவோட அப்பாவை அப்படியே வந்து கையில புடிச்சுக்கிட்டு, இரு உனக்கு இப்பவே ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறேன் பாருன்னு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். இதை பார்த்துட்டு இவனுங்களும் வந்து நிப்பானுங்க. அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தோடனே இதை பார்த்துட்டு அவன் கோவமா திரும்பி பார்த்து, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிளம்ப சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜின்னு, யாருவன் சம்பந்தமே இல்லாம இங்க நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், ஏதாவது தேர்ட் ரேட் மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருப்பான் அப்படின்னு சொல்லி கீ சென்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவான். பார்த்தா லெவல் 95ல இருக்கும். லெவல் 95யா, அப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் தான் போல. இருந்தாலும் தாயுவான்ல இந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது, மேபி இவன் தான் அந்த மவுண்ட்வாவோட ஃபர்ஸ்ட் கிரேனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். ஆனா மூஜின் இவனை பார்த்துட்டு, யார் இவன் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம மூஜினும் கேட்பான். இதை கேட்ட உடனே மூஜின்கே தெரில அப்படின்னா இவன் ஃபர்ஸ்ட் கிரேனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படின்னா அவன் கூட இருக்கிற ஏதோ ஒரு ஆளு தான் அப்படின்னு யோசிச்சுட்டு பக்கத்துல அடி வாங்குற ஆளு யாரு அப்படியே அவனை செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கீ சென்ஸை ஆக்டிவேட் பண்ணுவான். பக்கத்துல அடி வாங்குற ஆளு ஊ ஹுவாங் தே அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருக்கோம். இதே பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே, நல்லா அடி வாங்குற மூஞ்சி மாதிரியே தெரியுதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரி ஏதோ ஒண்ணு, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு நம்ம ஜின்னும் கிளம்பலான் தான் முடிவெடுப்பான். உடனே அப்ப அந்த பிளம் பிளாசம் ஃபிஸ்டும் இவனை பார்த்துட்டு, நீங்க எல்லாம் பார்க்க மார்ஷியல் ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியுறீங்க, நீங்க இங்க இருந்து கிளம்பி போறது தான் உங்களுக்கு நல்லது. முரிமை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தவங்க பிரச்சனைக்குள்ள மூக்க நுழைக்கவே கூடாது, அப்படி நுழைச்சிங்க மூக்கே இல்லாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவானுங்க. சொன்ன உடனே நம்ம ஜின்னும் கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான். அப்ப அவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்க ஆரம்பிப்பான். அதுல 2 பேருமே, நாங்க வந்திருக்கிற கெஸ்ட், நீங்க இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு அடி வாங்குறவனும், நானும் கெஸ்ட் தான்டா, நான் உன்னை அடிப்பேன்டா அப்படின்னு அடி கொடுக்குறவனும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பானுங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஜின்னு சடனா ஒரு ஸ்டாப்பை போடுவான். இப்ப மறுபடியும் அந்த பிளம் பிளாசத்தோட ஃபிஸ்ட் அந்த ஹுவாங் தேவை அடிக்கலான்னு போறப்ப நம்ம ஜின்னு, ஹேய் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வருவான். நான் என்னோட மூக்கை இதுக்குள்ள நுழைக்க கூடாதுதான், இருந்தாலும் நான் நுழைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவரு என்ன தப்பு பண்ணியிருக்காருன்றது எனக்கு தெரியல, இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நல்ல நாள்ல மன்னிச்சு விடுறது தானே நல்லது, அதனால இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுறலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் கேட்பான். இதை கேட்டுட்டு அந்த பிளம் பிளாசம் ஃபிஸ்ட் ரொம்ப கோவப்பட்டு, நான் தான் அப்பவே சொன்னேன்ல முரீம்ல யாரோட பிரச்சனையிலையும் மூக்க நுழைக்க கூடாதுன்னு, உனக்கு உயிர் வேணும்னா ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போயிரு அப்படின்னோடனே நம்ம ஜின்னு, அப்படின்னா எனக்கும் வேற வழியே தெரியல, நானும் சண்டை போட்டு தான் ஆகணும் போல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான். என்னடா இப்படி மரியாதையே இல்லாம பேசுற, உனக்கு என்னடா வயசு அப்படின்னு அந்த பிளம் பிளாசத்தோட ஃபிஸ்ட் கேட்பான். எனக்கு 20 வயசு ஆகுது. 20 தானா, இந்த வயசுல நீ என்ன எதிர்த்து பேசுறியானோனே, ஆமா உன்ன மாதிரி ஒரு வயசான ஆளை எதிர்த்து பேசக்கூடாதுதான், டேய் எனக்கு வெறும் 25 வயசு தான்டா அப்படின்னு இந்த பிளம் பிளாசத்தோட ஃபிஸ்டும் சொல்லுவான். உடனே நம்ம ஜின்னு, என்னது 25 வயசா, நீ என்ன ரிவர்ஸ்ல ஏஜ் ஆகுறியா என்ன, உன்னை பாக்குறதுக்கு அப்படியெல்லாம் தெரியலையே அப்படின்னு நம்ம ஜின்னும் அவனை பார்த்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். உடனே அவனும் வெட்ட கோவப்பட்டு கத்திக்கிட்டே இருப்பான். ரொம்ப பேச பேச நம்ம ஜின்னும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பானா. உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து, என்னால இதுக்கு மேலே பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இப்பவே ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குறேன் பாருன்னு சொல்லி நம்ம ஜின்னை அடிக்கிறதுக்காக வருவான். நம்ம ஜின்னு ஆனா அந்த ஒரு அட்டாக்ல இருந்து ஈஸியா டாச் பண்ணிடுவான். அவ்வளவுதான். அடுத்து பதிலுக்கு பதில் அட்டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த எல்லா அட்டாக்ஸ்ல இருந்தும் நம்ம ஜின்னு அப்படியே ஈஸியா தப்பிப்பான். தப்பிச்சுட்டே, நீ ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுற, டென்ஷனை குறைச்சினா மேபி என்னை அடிக்க முடியலாம் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். இப்ப இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்கல்ல. இப்ப நம்ம ஜின்னு அவனை பார்த்து யோசிப்பான், இவன் கண்டிப்பா ஒரு பீக் லெவல் மாஸ்டரா தான் இருக்கணும், மேபி
எங்க ரெண்டு பேரோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸை பத்தி ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா என்னோட ஸ்டாட்ஸை வச்சே நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். ஏன்னா என்கிட்ட ஹையர் ஸ்டாட்ஸ் இருக்கு. மேபி நான் சண்டை போடுறது நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்ப அந்த பிளம் பிளாசம் ஃபிஸ்ட் கேட்பான், உன்ன மாதிரி ஒரு ஆளை பத்தி, அதுவும் தாய்வான்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டதே இல்லையே, மேபி நீ தான் ஹெவன்லி ஜின் பிளேடோ அப்படின்னு சொல்லி கேட்பான். கரெக்டு தான், ஆனா நான் ஹெவன்லி ஜின் பிளேட் கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் ஒரே வயிற்றுலேருந்து பிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்லுவான். ஓஹோ, அப்படின்னா நீ தான் ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷியா அப்படின்னு கேட்பான். உடனே இவனும் நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவான், நான் ஒத்துக்கிறேன், நீ ஸ்ட்ராங் தான், என்ன டிராகன் அளவுக்கு இல்லைனாலும் குட்டி டிராகன் அளவுக்காவது வர அப்படின்னு சொல்லும் போது, என்னது குட்டி டிராகனா, என்ன பார்த்தா குட்டியாவா உனக்கு தெரியுது அப்படின்னு நம்ம ஜின்னும் ஒரு மாதிரி மூஞ்சியை வச்சு பேசுவாரு. அப்பயும் நம்ம ஜின்னு சண்டை போடுற முடிவுல தான் இருப்பான். ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்ப இந்த பிளம் பிளாசம் ஃபிஸ்ட் அவனோட மனசுக்குள்ள யோசிப்பான், சை இது ஸ்லீப்பிங் டிராகனாவா இருக்கணும், நாங்க ஜின் ஃபேமிலி கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்திருக்கோம், இவன் கூட சண்டை போட்டு இவனை அடிச்சேன், மேபி இது பிரச்சனை ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள யோசிப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னு இவனை கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க எங்களோட ஃபேமிலி, அதுவும் எங்களோட அண்ணனே கூப்பிட்டுருக்கான், அப்படி இருக்கிறப்ப இவனை நான் அடிச்சேன்னா கண்டிப்பா அது பின்ன பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பொழைச்சு போடா அப்படின்னு சொல்லுவானுங்க. திரும்பியும் அதை சொன்னதுக்காக ரெண்டு பேரும் திரும்பி திட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. திரும்பி இவனுங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை வந்து அடிக்கலான்னு போறப்ப ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்கும். உடனே இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஒருத்தர் சொல்லுவாரு, டிஸ்ட்ரக்ஷன் ப்ளூம் ஃபிஸ்ட் அப்புறம் தேர்ட் யங் மாஸ்டர், நீங்க ரெண்டு பேரும் உங்க ஃபேமிலிக்கும் செக்டுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, வாயை மூடிட்டு என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் வாயை மூட வச்சு கூட்டிட்டு போயிடுவாரு நம்ம வீப்பெங்கு. அப்படி கூட்டிட்டு போற வழியில கூட இவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே வருவானுங்க, அதுவும் வார்த்தையிலேயே. ஒருத்தன் என்னடானா, நான் என்னோட ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லா கூட யூஸ் பண்ணல, பாதி ஸ்ட்ரென்த்தை கூட யூஸ் பண்ணல அப்படின்பா. இன்னொருத்தன் என்னடானா, நீ வெறும் பாதி ஸ்ட்ரென்த்தா, நான் என் ஸ்ட்ரென்த்ல 10% கூட யூஸ் பண்ணலன்பா. இன்னொருத்தன் என்னடானா, 10%, நான் என் ஸ்ட்ரென்த்ல 100ல ஒரு பங்க கூட யூஸ் பண்ணல அப்படின்னு மாத்தி மாத்தி இவனுங்க சண்டை போட்டுக்கிட்டே வருவானுங்க. இப்ப இவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே மோதிட்டு முட்டிக்கலான்னு போறப்ப ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்களா, நம்ம லார்டு பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் அப்படியே மிரட்டி கூட்டிட்டு போவான். உடனே இவனுங்களும் ஆஹா வெதர் ரொம்ப அருமையா இருக்கே அப்படின்னு அந்த பக்கமா பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. உடனே நம்ம ஜின்னும் யோசிப்பான், சை இந்த மாதிரி ஒரு ஆளா பிளம் பிளாசம் ட்ரையோல நம்பர் 2வா இருக்கான், இவனை பார்க்க ஒன்றும் அப்படி தெரியலையே, இவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லையே. ஏன் அப்படின்னா அவன் ஏற்கனவே மவுண்ட் வாசெக்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸை அதோட ஃபுல் எக்ஸ்டென்ட்டுக்கு அவன் அடி வாங்கி பார்த்துட்டான். அந்த ஒரு காரணத்தினால இவனை மாதிரி ஒரு ஆள் கூட சண்டை போட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு ஒன்றும் பெருசா தெரியல. நம்ம சியோங் மாதிரி ஒரு ஆள் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜின்னு இவனை பெருசா கண்டுக்கல. இருந்தாலும் அந்த பெரிய மலமாடு மாதிரி ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அது நம்ம ஜின்னு கிட்ட கிடையாது. அது என்னன்னா, அவன் மவுண்ட் வாசெக்டை சேர்ந்தவன், நம்ம ஜின்னு ஜின் ஃபேமிலி ஆஃப் தாய்வானை சேர்ந்தவன். இந்த ரெண்டு அந்த பேர்லயே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜின்னு தோத்து போய் தான் இருக்கான். இப்ப நம்ம ஜின்னு கிட்ட அந்த சியோங்கு, சேவியர் எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது டம்ப்ளிங் இருக்குமா அப்படின்னு கேட்பான். இதை கேட்ட உடனே அந்த மலமாடு இருக்கானே அவன் இந்த சியோங்க பார்த்து, என்னடா எப்ப பார்த்தாலும் பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நீ என்ன சாப்பிட்டியா இல்லையா, அவ்வளவு சாப்பிட்டுட்டு இன்னமும் உனக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமா பேசுவான். இத பேச உடனே பார்த்த உடனே நம்ம வீப்பெங்கு, நம்ம மூஜின்னு, அப்புறம் நம்ம ஜின்னு 3 பேரும் அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியா பார்ப்பானுங்க. உடனே நம்ம சியோங்க மட்டும் சாரி என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருப்பான். உடனே இந்த மலமாடு அதை பார்த்துட்டு, என்னாச்சு ஏன் அதிர்ச்சியா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, டேய் உனக்கு உண்மையிலேயே தெரியாதா, நீ தான் பிளம் பிளாசம் ஃபிஸ்ட், உனக்கே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 3 பேரும் அதிர்ச்சியா கேட்பானுங்க. எனக்கு என்னடா தெரியல அப்படின்னு அந்த பிளம் பிளாசம் ஃபிஸ்டும் கேட்கும்போது, உண்மையிலே இவனுக்கு தெரியாம இருக்குமோ, இருக்கும் இவன் மண்டைக்குள்ள மூளை ஏறி போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வெள்ளையே அக்கடான்னு படுத்து கிடக்கும், அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசுறான்னு நினைக்கிறேன். ஆமாமா இருக்கும், இவனை பார்த்தா அப்படிதான் தோணுது அப்படின்னு 3 பேர் குசுன்னு பேசிக்கிட்டே இருப்பானுங்க. இப்ப அந்த மவுண்ட்வாவோட ஃபர்ஸ்ட் கிரேனும் அந்த இடத்துக்கு நடந்து வந்து, உனக்கு உண்மையிலேயே அவரை பார்க்கும்போது யாருன்னு தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டே வந்துட்டு நம்ம சியோங்க பார்த்து, நாங்க மவுண்ட் வாசெக்டை சேர்ந்த அல்டிமேட் ட்ரையோ,
எங்களோட மாஸ்டர் அங்கிளுக்கு எங்களோட மரியாதைகளை செலுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 3 பேரும், அதாவது சாரி இவனுங்க 2 பேரும் நம்ம சியோங்க பார்த்து வணக்கத்தை சொல்லுவானுங்க. இதை கேட்ட உடனே, என்னது மாஸ்டர் அங்கிளா, என்ன சீனியர் நீங்க, இங்க யாரு மாஸ்டர் அங்கிள் இருக்கா அப்படின்னோடனே, ஏன்பா கொஞ்சம் நல்லா பாரு, இங்க உன் முன்னாடி நிக்கிறாரு, இவர் தான் நம்ம மாஸ்டர் அங்கிள் சியோங் பொங்குனோடனே, சச்சா ஜோக் பண்ணாதீங்க, இவரு என்னோட மாஸ்டர் அங்கிளா, இந்த இந்த ஜின் ஃபேமிலி இருக்கே அவனுங்க உங்களை ஏமாத்த பாக்குறானுங்க, இதெல்லாம் பிராங்க் நம்பாதீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். பார்த்தா எல்லாரும் சீரியஸா பாப்பானுங்க. அவன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவன் டக்குன்னு, உண்மையாவே இவர் தான் மாஸ்டர் அங்கிளா அப்படின்னு கேட்கும் போது, இதைத்தானடா ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவர் தாண்டா நம்ம மாஸ்டர் அங்கிள்னோடனே அவனும் நம்ம ஜியோங் கிட்ட, ஐயோ என்னைய மன்னிச்சிருங்க மாஸ்டர் அங்கிள், மன்னிச்சிருங்க அப்படின்னு தலையை எடுத்து தலையில முட்டி முட்டி மன்னிப்பு கேட்பான். பரவாயில்ல இருக்கட்டும், ஆமா நீங்களாம் யாரு அப்படின்னு நம்ம ஜியோங் கேட்பான். இதை கேட்டோன்னே அந்த பொண்ணும் கேட்கும், உண்மையிலே எங்களை யாருன்னு தெரியலையா, நாங்களும் உங்களை மாதிரி மவுண்ட் செக்டை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சியோங்கு, இல்ல நான் மவுண்ட் செக்டை சேர்ந்தவன் கிடையாது, நான் என் தாத்தாவோட பேரன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவான். சரி உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம், ஆனா நாங்க ஹெவன்லி ஸ்வாட் சேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தரோட நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான், அதாவது அவரோட ஸ்டூடெண்ட்ஸ். அவரு உங்களுக்கு சீனியர் பிரதர் ஆவாரு, அவர் தான் உங்க தாத்தாவான ஸ்வாட் சேஜ் கிட்ட கத்துக்கிட்டவர். ஸ்வாட் சேஜ் தான் எங்க செக்டோட கிராண்ட் மாஸ்டர், அப்படின்னா அவர்கிட்ட கத்துக்கிட்ட நீங்க எங்களுக்கு மாஸ்டர் அங்கிள் ஆவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையா நம்ம சியோங் என்ன கேள்வி கேட்டாலும் அப்படியே பொறுமையா பதில் சொல்லுவான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜின்னே ஆச்சரியப்படுவான், இவ்வளவு பொறுமையா பதில் சொல்றானே அப்படின்னு. உடனே இந்த சியோங் குஷியாகி, பாத்தீங்களா சேவியர், எனக்கு 3 ஜூனியர்ஸ் கிடைச்சிருக்காங்க, சேவியர் நீங்களும் என்னோட ஜூனியரா மாறுறீங்களா அப்படின்னு கேட்பான். இது கேட்ட உடனே நம்ம ஜின்னு, இல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னோடனே, சரி அப்படின்னா என்னோட மாஸ்டர் அங்கிளா மாறிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே நம்ம ஜின்னு யோசிச்சு பார்ப்பான், மவுண்ட் வாசெக்டுக்கே மாஸ்டர் அங்கிளா, பரவாயில்லையே, ஸ்வாட் சேஜுக்கு ஈக்குவலான லெவலுக்கு போயிடுவோம், அப்படின்னா நம்மளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் வந்து ஜோக்கு, இதெல்லாம் நீங்க இந்த மாதிரிலாம் ஜோக் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வீப்பெங்கும் இந்த ஃபர்ஸ்ட் கிரேனும் குறுக்க வந்து, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சு கூட்டிட்டு போகலான்னு முடிவு பண்ணுவானுங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கிரேன் நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவான், நீங்க இது வரைக்கும் பண்ண எல்லா உதவிக்குமே நன்றி, நாங்க இவரை கூட்டிட்டு போற வரைக்கும் நீங்க இவருக்கு ஒரு பேச்சு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. என்னது கூட்டிட்டு போக போறீங்களா அப்படின்னு இந்த சியோங் அதிர்ச்சியா கேட்கும் போது, ஆமா மாஸ்டர் அங்கிள், இதுதான் செக்டர் லீடரோட உத்தரவு, நீங்க உடனே மவுண்ட் செக்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காருன்னு சொல்லுவானுங்க. இப்ப ரொம்ப நேரம் கழிச்சு இவனுங்க 3 பேரை மட்டும் தனியா காட்டுவானுங்க. என்னாச்சு அப்படின்னா, இவன் இருக்கால நம்ம மாஸ்டர் அங்கிள் சியோங்கு, அவன் இவனுங்க சொன்னதுக்கு வரவே முடியாது, நான் யாரோட உத்தரவையும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிருப்பான். இவனை என்ன பண்றது, இவனை கூட்டிட்டு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. என்னதான் இந்த மாஸ்டர் அங்கிள்னு சொல்லப்படுற இந்த சியோங்கு இவனுங்க செக்டில இருந்து எதையும் கத்துக்கலைனாலும், இவனும் ஸ்வாட் சேஜ் கிட்ட கத்துக்கிட்டதுனால இந்த செக்டோட எல்லா அல்டிமேட்டான டெக்னிக்ஸுமே இவனுக்கு தெரியும். சோ இப்படி ஒருத்தனை தனியா விடுறது இவனுங்க செக்டுக்கும் ஆபத்து, இவனுக்கும் ஆபத்து. அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த சியோங்க எப்படியாவது அவனுங்க செக்டுக்கே திருப்பி கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி இவனுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அதை எப்படி பண்றதுன்னு அவனுங்களுக்கு தெரியல. மேபி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது, இதுக்கு முன்னாடி இவனுங்க கூட்டிட்டு போறப்ப இந்த சியோங்கு இவனுங்க கண்ணுல இருந்து சட்டுன்னு எஸ் ஆகி தப்பிச்சு போயிருப்பான். இவனை என்னடா பண்றது, இப்படி ஒருத்தனை நம்மளால ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி கூட்டிட்டு போக முடியுமான்னு யோசிப்பாங்க. அவன் நேரா போய் நம்ம ஜின்னு கூட தான் வந்துட்டு ஜின்னு கூடயே கூட போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். மேபி ஸ்லீப்பிங் டிராகனை நம்ம செக்டுக்கு கூட்டிட்டு வந்தோம்னா அப்ப நம்ம மாஸ்டர் அங்கிளும் தானாவே வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இப்ப நம்ம வீப்பெங்க காட்டுவாங்க. நம்ம வீப்பெங்கு அப்படியே திரும்பியும் தன்னோட மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. நான் என்ன பண்றேனோனே, இங்க பாருங்க, இவரை எதுக்காக திருப்பி கூட்டிட்டு வந்தீங்க, இவரை கூட்டிட்டு போறதுக்கு தானே அங்க மவுண்ட் வாசெக்ட்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க, இவரை ஏன் அனுப்பாம இருக்கீங்க அப்படின்னு நம்ம சியோங்க பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜின்னு, ஆனா நான் தான் எதுவுமே பண்ணலையே, அவன் தான் போக மாட்டேன்னா நீ வேணா சொல்லிப்பாரு அவன் போறானா இல்லையான்னு கேட்போம் அப்படின்னு அலட்சியமா பதில் சொல்லுவான். உடனே நம்ம வீப்பெங்கும் இன்னும் காட்டுக்கத்தா கத்திக்கிட்டு இருப்பான். ஏங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்களே, இது மட்டும் இந்த மாதிரிலாம் நீங்க பண்றது மவுண்ட் வாசெக்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கும் மவுண்ட் வாசெக்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுறது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு கத்தும் போது, அதுக்கு நான் என்ன பண்றது, அவன் தான் போக மாட்டேன்னா நீ வேணா இவ்வளவு கவலைப்பட்டீங்கன்னா நான் வேணா அவன்கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே இந்த சியோங் கிட்ட பேசுறேன்னு சொல்லுவான்.
இப்ப இந்த வீப்பெங்குக்கு கோவம் வந்து லாடு ஏதாவது இவர்கிட்ட சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீப்பெங் சொல்லும் போது நம்ம ஜின்னோட அண்ணாத்த பக்கத்துல வந்துட்டு அப்படியே ரொம்ப கோபமா வருவாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஜின்னும் பிரதர், நான் வந்து சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அந்த அண்ணாத்த பக்கத்துல வந்துட்டு ஆஹா என்னோட அருமை தம்பி ஜின், நீ என்ன இழைச்சு போயிட்ட அப்படின்னு கேட்பாரு. என்னைய கடுப்பேத்துறீங்கயா நீங்க அப்படின்னு இந்த வீப்பன் கோவப்பட்டு லாடு நீ என்ன சொன்ன, இவனை திட்டுவேன்னு சொன்ன, இந்த தேர்ட் யங் மாஸ்டரை திட்டுவேன்னு சொன்ன, இப்ப வந்திருக்காரு இப்பயாவது திட்டு அப்படின்னு சொல்லும் போது ஆமா ஆமா நான் ஜஸ்ட் அவன் எப்படி இருக்கான்னு தான் பார்த்தேன், இப்ப திட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆஹா இது என்ன நீ உன்னோட டிராவல்ல இருந்து கொண்டு வந்தியா, பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு அந்த ஸ்வாடை வாங்கி பார்ப்பான். உங்க செட்டுல இருக்கிறதுக்கு நான் வெட்டியா வேலைக்கு போய் வெட்டியாவே இருந்திருக்கலாம்யா, நான் போறேன்யா அப்படின்ற மாதிரி இந்த வீப்பெங்கு டென்ஷன் ஆயிடுவாரு. உடனே இந்த அண்ணாத்தையும் அந்த ஸ்வாடை ஓபன் பண்ணி பார்க்கும்போது டக்குனு இந்த வீப்பெங் புடுங்கி இந்த ஸ்வாடு தானே, இந்த மாதிரியான ஒரு நாள்ல இவரு கிளம்பி போனதுக்கான காரணம் இந்த ஸ்வாடு தானே, இப்பவே இந்த ஸ்வாடை தூக்கி உடைக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜின்னு சொல்லுவான் அது ஃபயர் கிங்கோடது, கொஞ்சம் யோசிச்சுட்டு உடைங்க அப்படின்னு. இதை கேட்ட உடனே அந்த வீப்பெங்கு அப்படியே அதிர்ச்சியா தேர்ட் யங் மாஸ்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபயர் கிங் தான் உங்களுக்கு தெரியும் தானே, ஏற்கனவே சொல்லியிருப்பேனே, அவர் தான் இந்த ஸ்வாடை கொடுத்தாரு, அதோட இந்த சீக்ரெட் மேனுவலையும் கொடுத்தாரு, இது ரெண்டையும் என்னையே பார்த்துக்க சொல்லியிருக்காரு, அப்புறமா அவர் வாங்கிக்கிடுவாராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லுவான். இதை கேட்டுட்டு நம்ம அண்ணாத்தையும் டக்குன்னு திரும்பி பார்ப்பாரு. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம வீப்பெங்கு அசைவே இல்லாம அந்த ஸ்வாடை அப்படியே பிடிச்ச கையோட ஸ்டாச்சு பொசிஷன்ல அப்படியே நின்றுகிட்டு இருப்பான். என்னையாச்சு அப்படின்னு சொல்லும் போது ஃபயர் கிங்கோட ஸ்வாடு, நான் மட்டும் இந்த மாதிரி இருந்தாலும் கீழே போட்டேன்னா என்னைய கண்டிப்பா அவர் கொன்றுவாரு அப்படின்னு அதே பொசிஷன்ல நிப்பான். யாராவது டாக்டரை கூப்பிடுங்கயா அப்படின்னு இவனுங்களும் கத்திக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சோடனே நம்ம ஜின்னு சியோங்கும் தனியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. இத மேல இருந்து நம்ம அண்ணாத்த பாத்துக்கிட்டு இருப்பாரு. சோ நம்ம அண்ணாத்த பாத்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்து நம்ம வீப்பெங் சொல்லுவாரு, அவரு இவ்வளவு பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ஃபயர் கிங் கிட்டையும் பிரச்சனை வச்சுட்டு வந்திருக்காரு, இது எதையுமே நீங்க கேட்காம இருக்கீங்களே அப்படின்னு அண்ணாத்தைய பார்த்து கேட்கும் போது நம்ம அண்ணாத்தை என்ன சொல்லுவாருன்னா, இது எல்லாத்தையும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திக்கிடுவோம், இது ஏன் பிரச்சனைன்னு பாக்குற, ஃபயர் கிங்கோட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லி சவுண்ட் டிரான்ஸ்மிஷனை யூஸ் பண்ணி பொறுமையா பேசுவாரு, அதாவது ஸ்பிரிச்சுவல் சென்ஸை யூஸ் பண்ணி. நான் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேனே, அது எந்த கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இதை கேட்டோடனே நம்ம வீப்பெங்க்கும் புரிஞ்சு போயிடும், அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது, அவங்க எல்லார் மேலேயுமே ஒரு ப்ராஹிபிஷன் இருக்கு, அவங்க எல்லார் மேலேயும் அவங்க கிட்ட இருந்து உண்மையை விசாரிக்கிறதுக்கு ஒரு தடை இருக்கு, அதுல நிறைய பேர் செத்து போயிடுறாங்க, வெறும் 3 பேர் மட்டும்தான் இப்போதைக்கு உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீப்பெங் சொல்லுவாரு. 3 பேரா, அப்படின்னா இன்வெஸ்டிகேஷனை உடனே ஸ்டாப் பண்ணு, நம்ம எவிடன்ஸை அவ்வளோ சீக்கிரம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டாப் பண்ண சொல்லிடுவாரு. இது என்ன அப்படின்னா, நம்ம ஹெட் எல்டர் இருக்கார்ல, அவரு அந்த போருக்காக ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, மொத்த ஷாங்ஷியையும் மொத்த ஜின் ஃபேமிலியையும் தன்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனா இவ்வளோத்துக்கும் ஹெல்ப் பண்ண அந்த டார்க் ஹெவன் கடைசி வரைக்கும் அந்த போர்கிட்ட தலையை காட்டவே இல்லை. ஏன், போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எதுவுமே பண்ணாம இருக்கான். இப்ப அவனை பத்தி தேடி போனாலும் அங்கேயும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த டார்க் ஹெவன் யாரு, அவனுக்கு உண்மையிலே என்னதான் வேணும் அப்படின்றது தான் நம்ம அண்ணாத்தைக்கு புரியாத ஒரு கேள்வியா இருக்கு. இதை பத்தி தான் அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப டின்னர் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னதுனால நம்ம அண்ணாத்தையும் அந்த ஒரு இடத்துக்கு போவாரு. இப்ப இந்த ஜின் ஃபேமிலி கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. அதை தொடங்கி வைக்கிறதுக்காக நம்ம அண்ணாத்தையும் எல்லாருக்கும் முன்னாடியும் நின்று ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த ஒரு பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக எக்கச்சக்க செக்டர்ல இருந்து நிறைய பெரிய பெரிய மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கலந்துருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்திருப்பாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம அண்ணாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்ப இந்த ஒரு இடத்துக்கு மவுண்டெங் ஸ்வாட் செக்ல இருந்து ஆளுங்க வருவாங்க. நம்ம அங்கிள் சியோல் அப்புறம் நம்ம லீசியோவோல் இவங்க 2 பேருமே வருவாங்க. இவங்க 2 பேரும் நம்ம அண்ணாத்தையை பார்த்து அவங்களோட வணக்கங்களை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அண்ணாத்தையும் அதை ஏத்துக்கிடுவாரு. இவங்களும் அந்த ஜின் ஃபேமிலிக்கு கீழே வரதை ஒத்துக்கிடுவாங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த பார்ட்டியை நம்ம அண்ணாத்த ஸ்டார்ட் பண்ணி வச்சிருவாரு. இப்ப நம்மளுக்கு அந்த டிஸ்ட்ரக்ஷன் ப்ளூம் ஃபிஸ்ட் சுல்லுவை காட்டுவாங்க. அவன் உடனே பாடியோ இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்த உடனே என் இதயமே துடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்பா. உடனே நம்ம ஜின்னும் பக்கத்துல உட்காந்துட்டு சொல்லுவான், என் ஃபேமிலி பாத்தியில எப்படி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு, போக போக பாரு இன்னும் எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எப்படி ஒருத்தரால் இவ்வளவு அழகா இருக்க முடியும் அப்படின்னு அந்த சுல்வு சொல்லுவான். அழகாவா, எது நீ என் அண்ணனை பத்தியா பேசுற,
டேய் சரியில்லையே அப்படின்னு சொல்லும் போது, நான் ஒன்றும் உன் அண்ணனை பத்தி பேசல, நான் அந்த பொண்ணை பத்தி பேசுறேன். மவுண்டன்ஸ் வார்டு செக்ல இருந்து வந்திருக்காங்களா அந்த ஒரு பொண்ணை பத்தி. ஓஹோ, லீசியோவோட பத்தி பேசுறியா அப்படின்னு நம்ம ஜின்னும் அப்படியே தெரிஞ்ச மாதிரியே கேட்பான். ஏன்னா நம்ம ஜின்னுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். இதை கேட்ட உடனே, என்னது உனக்கு ஏற்கனவே தெரியுமா, எப்படா தெரியும் அப்படின்னு நம்ம ஜின்னும் யோசிச்சு பாப்பா. இந்த கதை இவ்வளோ நேரம் நடந்தது, அதாவது இத்தனை நாள் நடந்ததுக்கான காரணமே அந்த பொண்ணு தான். அதனால சொல்ல ஆரம்பிச்சா இதுக்கு முன்னாடி போட்ட 20 எபிசோட்ஸையும் ரிட்டனா அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லிட்டே வரணும். ஸோ அதனால இது ஒரு பெரிய வீடியோ ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் யோசிச்சுட்டு, வேணாம் அதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப பெரிய கதை, உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை, அதனால நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அவங்கள பத்தி கேட்கறியே, என்ன இன்ட்ரெஸ்டடா இருக்கியா அப்படின்னு இந்த சுல்வுவை பார்த்து நம்ம ஜின்னி கேட்பான். உடனே இந்த சுல்வு, என்னது இன்ட்ரெஸ்டடா, நான் ஒன்னும் இன்ட்ரெஸ்டடா இல்லடா, இதெல்லாம் லவ், இது காதல் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டவுடனே நம்ம ஜின்னு, என்னது காதலா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா இது அந்த பொண்ணை பார்த்த அந்த ஒரு நொடியில இருந்தே நான் அந்த பொண்ணுக்காக விழுந்துட்டேன். எங்க டேபிள்ல இருந்தா சை வாய மூடுறான். இந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து இத்தனை நாளா எனக்கு துடிக்காம இருந்தா அந்த இதயமே துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் போஸ்ட்மார்ட்டத்துல பாடியா இருந்தியா, இப்பதான் இதயம் துடிக்குதுன்ற? ஆமா, அந்த பொண்ணை பார்க்கற வரைக்கும் நான் ஒரு பிணமாதான் இருந்தேன், இப்பதான் உயிர் தெளிஞ்சு மனுஷனாவே மாறி இருக்கேன் அப்படின்னு வரிசையா பட டயலாகா பேசிக்கிட்டு இருப்பான் இந்த சுல்வு. இந்த பொண்ணு இல்லாம என்னால வாழவும் முடியாது சாகவும் முடியாது அப்படின்னு குழஞ்சுக்கிட்டு இருப்பான். உடனே இதை பார்த்துட்டு அது பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அந்த மவுண்ட் வாசெக்டை சேர்ந்த அந்த ஃபீனிக்ஸ் இருக்கும்ல, அந்த பொண்ணு சொல்லும், ஏன் சீனியர் பிரதர், இவன் இதே விஷயத்த தான் போன வருஷமும் சொன்னான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, ஆமாமா அவன் அதுக்கு போன வருஷமும் இதே தான் பார்த்தான், இதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தான், இவன் வருஷம் வருஷம் இதே தான் சொல்றான் போல அப்படின்னு அவங்க சீனியர் பிரதரும் சொல்லுவான். உடனே இதை கேட்டுட்டு, அப்ப நீ பாக்குற பொண்ணுகிட்ட எல்லாம் ப்ரொபோசல் பண்ணிக்கிட்டு தெரியுற, சை பிச்சைக்கார பையலே அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொன்ன உடனே இப்ப அந்த பொண்ணே வரும், லீசியோவோல். அந்த பொண்ணு, மாஸ்டர் ஜின் எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வரும். இப்ப ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஜின்னும் அண்ணாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம அண்ணாத்தையும், பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லா தான் போகுது, ஃபர்ஸ்ட் டே பார்ட்டியே இப்படி இருக்குன்னா அப்ப லாஸ்ட் டே பார்ட்டியெல்லாம் இன்னும் களைகட்ட போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம அண்ணாத்தை கேட்பாரு, ஆனாலும் அங்க அந்த டிஸ்ட்ரக்ஷன் ப்ளூம் ஃபிஸ்ட் ஏன் அப்படி போய் உட்கார்ந்துருக்காரு, என்ன மூஞ்சிய தொங்க போட்டு மூலையில போய் உட்கார்ந்துருக்காரு, என்னாச்சு உடம்பு இடம்பு சரியில்லையானோனே, அவன் உடம்புக்கு என்ன, அவனுக்கு வேற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் இப்பதான் என்ன நடந்துச்சுன்றத யோசிச்சு பார்ப்பான். ஆக்சுவலா இந்த பொண்ணு நம்ம ஜின்னு கிட்ட பேசலான்னு வரும்போது இவனும் தலைய உள்ள கொடுத்து, நானும் இவனோட ஃப்ரெண்டு தான், என்னோட பேரு சொல்வோ, நான் தான் டிஸ்ட்ரக்ஷன் ப்ளூம் ஃபிஸ்ட் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லியிருப்பான். ஸோ இந்த பொண்ணுக்காக சேர்லாம் எடுத்து போடணும்னு நினைச்சிருப்பான். இப்ப நம்ம ஜின்னு சொல்லுவான், அவனை கண்டுக்காத, அவன் நீ கொஞ்சம் அழகா இருக்கீல அதனாலதான் உன்கிட்ட இப்படி வலிகிறான் அப்படின்னு நம்ம ஜின்னு அந்த பொண்ணை பார்த்து சொல்லுவான். உடனே அந்த பொண்ணு பக்கத்துல வந்துட்டு, இல்ல இல்ல இருந்தாலும் அவர் சொல்றது இருக்கட்டும், நீங்களும் நான் அழகா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை பார்த்து கேட்கும். இவங்க ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு தான் அவன் அழுது அந்த பக்கமா போய் உட்கார்ந்துருக்கான். உடனே நம்ம ஜின்னும், கவலைப்படாதவங்க, அவன் போக போக சரியாயிடுவான், அவனுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அவங்க அண்ணாத்தையை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம அண்ணாத்தையை பார்க்கறதுக்காக இன்னொருத்தனும் அந்த இடத்துக்கு வருவான், சூ தோ ஹுவான் அப்படின்னு. ஸோ இவன் ஹெனான்ல இருக்கிற அயன் பிளட் செக்டை சேர்ந்தவன். இப்ப இவன் வந்துட்டு நம்ம அண்ணாத்த கிட்ட வணக்கங்கள்ல சொல்லுவான். உடனே நம்ம அண்ணாத்தையும் கேட்பாரு, நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அயன் ஃபிஸ்ட் தானே நீங்க, ஆமா நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்ட்டியை அட்டன் பண்ணாம அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்ககிட்ட இருந்து ஒரு ஸ்பேரிங் கேட்கலாம், ஒரு சேலஞ்சுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். சேலஞ்சா, யாரு கூட இப்பயா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அங்க இருக்காரே அந்த டிஸ்ட்ரக்ஷன் ப்ளூம் ஃபிஸ்ட் வாரியர் சுல்வு, அவர் கூட தான் எனக்கு ஒரு சேலஞ்ச் வேணும், அவர் கூட சண்டை போட்டு எந்த ஃபிஸ்ட் ஸ்ட்ராங்கர்னு நான் பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இவன் அயன் ஃபிஸ்ட் இல்ல, இவன் டிஸ்ட்ரக்ஷன் ப்ளூம் ஃபிஸ்ட். ஸோ எந்த ஃபிஸ்ட் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு பாக்குறதுக்காக வந்திருக்கானா. இப்ப இதை கேட்டுட்டு அந்த சுல்வுவும் சந்தோஷம் ஆயிடுவான், நானும் இந்த ரெக்வஸ்ட்டை ஒத்துக்கிறேன்னு சொல்லுவான். இப்ப இத்தனை பேர் பாக்குறாங்களே எல்லாம் ஓகே தானா அப்படின்னு நம்ம அண்ணாத்த கேட்கும் போது, நம்ம ஃபர்ஸ்ட் கிரேண்ட் இருக்கார்ல அந்த மவுண்ட் வாசெக்டை சேர்ந்தவர், அவர் வந்து சொல்லுவாரு, ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில எல்லாரையும் மகிழ்விக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுவாரு. சரி நாங்க இதை ஒத்துக்கிறோம்,
அதே மாதிரி இதுக்கு இன்னொன்னு நான் சொல்றேன். அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேட்கற மாதிரி நம்ம அண்ணாத்த சொல்லுவாரு. இங்க இருக்கிறவங்க யாராவது சண்டை போடணும், சேலஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா எல்லாருக்குமே இங்க ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஃபைனலா யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு 100 சில்வர் ஞாங்கையும் அதோட ஒரு வெப்பனையும் பரிசா நாங்க தருவோம். யார் யாரெல்லாம் சண்டை போட ரெடியோ எல்லாருமே சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாத்த சொல்லுவாரு. இப்ப நம்ம ஜின்னும் பக்கத்துல நிக்கிற அந்த அயன் ஃபிஸ்ட திரும்பி பார்த்து, சூ தோ ஹான், ஆனாலும் நீ வெறும் லெவல் 65ல தான் இருக்க, கண்டிப்பா அவங்கிட்ட மோசமா அடி வாங்க போற அப்படின்ற மாதிரி யோசிப்பான். இப்ப நம்ம ஜின்னு நினைச்ச மாதிரியே இந்த ஒரு சண்டை ஆரம்பிச்சோடனே இந்த அயன் ஃபிஸ்டுக்கும் அந்த டிஸ்ட்ரக்ஷன் ப்ளூம் ஃபிஸ்டுக்கும் அப்படியே ஒரு ஃபிஸ்ட் ஃபைட் போகும். ரெண்டு பேரும் அவங்களோட ஃபிஸ்ட அப்படியே மோதிக்கிடுவானுங்க. ஆனா ஒரு பக்கத்துல இருக்கிற அந்த கை மட்டும் அப்படியே உடைய ஆரம்பிச்சிரும். அது யாரோட கைனா நம்ம அயன் ஃபிஸ்டோட கை தான். ரொம்ப ரொம்ப மோசமா உடையும். இதை பார்த்துட்டு அந்த சுல்வு சொல்லுவான், நீ அயன் ஃபிஸ்டா, உன் கையை ரொம்ப சாஃப்டா இருக்கே, ஏதோ மாவுல பண்ண மாதிரி இருக்கு, உன் பஞ்செல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா தப்பான ஆப்பனன்ட் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நீ சரண்டர் ஆகுறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டுட்டு, நான் இந்த சண்டை முடிகிற வரைக்கும் ஓய மாட்டேன், நான் என்னோட வாக்குல இருந்து மீற மாட்டேன் அப்படின்னு அப்படியே மாட்டேன்னு சொல்லிட்டே வருவான். அத்தோட அவ்வளவுதான், அவன் வயிற்றுல ஒரு பெரிய பஞ்சா கொடுத்து இந்த சுல்வோ அங்கேயே அவனை தோக்கடிச்சிருவான். அத்தோட அவனும் கீழே விழுந்துருவான். இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவனுக்காக கரகோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம அண்ணாத்த கேட்பாரு, இப்ப இதுல ஜெயிச்சது நம்ம டிஸ்ட்ரக்ஷன் ப்ளூம் ஃபிஸ்ட் தான். இவர் கூட சண்டை போடுறதுக்கு யாராவது ரெடியா இருக்கீங்களா? யாருனாலும் சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி வரலாம், அப்படி இல்லைன்னா இவரே வின்னரா அறிவிக்கப்படுவாரு அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப யார் வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம லீசியோவோல் நம்ம ஜின் பக்கத்துல உட்கார்ந்துருக்குமா, அது நம்ம ஜின்னை பார்த்து கேட்கும், என்ன நடக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. உடனே நம்ம ஜின்னும் இதை பார்த்துட்டு யார் வருவா இந்த சண்டையை பார்த்துட்டு, நீங்களே பார்த்தீங்க அந்த அயன் ஃபிஸ்டோட நிலைமைய, அந்த அயன் ஃபிஸ்டோட கை கொலான்னு போயிடுச்சு, நான் என்னோட இந்த கையையே பெட்டா வைக்கிறேன், நான் கண்டிப்பா சொல்றேன் எவனும் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே, நான் தான் ஹுவாங் ஃபேமிலியை சேர்ந்த ஹுவாங் ஜின்ஷு, நான் அவர் கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே இவனும், ஐயோ கையை அடகு வச்சே, இப்பதான் சொல்லி முடிச்சேன், ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி நீ உன் சேலஞ்சை சொல்லியிருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு யோசிப்பான். ஸோ உள்ள வந்தவன் அவன் கத்தியை எடுப்பான். அடுத்து ஒரு அடிக்கே கீழே விழுந்துருவான். ஏண்டா ஒரு அடிக்கே கீழே விழுகிறீன்னா நீ எதுக்குறா உள்ள வர அப்படின்னு நம்ம ஜின்னும் யோசிப்பான். இப்ப இந்த பொண்ணும் கேட்கும், இப்ப என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. இப்ப நம்ம ஜின்னு சொல்லுவான், பாத்தீங்கல்ல இவன் அயன் ஃபிஸ்டை விட மோசமா தோத்து போயிட்டான், இதை பார்த்துட்டு எவனும் சேலஞ்ச் பண்ணவே மாட்டான், நான் என்னோட இன்னொரு கையையும் பெட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். என் பேரு கால் மோயோ, நான் ஒரு சாதாரண ஆளா இருக்கலாம், ஆனா உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்றதுக்காக நான் ரெடியா இருக்கேன், இந்த சண்டையை ஆரம்பிப்போம் அப்படின்னு அப்படியே கெத்தா சொல்லுவான். அடுத்து அடிக்க அவன் கீழே விழுந்துருவான். இப்ப இந்த பொண்ணு திருப்பியும் கேட்கும், இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னு, மேபி என்னோட இடது காலை நான் பெட்டா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே சியோன் வாங் சாங் நான் உள்ள சண்டை போட வரேன்பா. அவனை அடி வாங்கி விழுந்த உடனே நம்ம ஜின்னு, சரி இப்பயாவது என்னோட வலது காலை நான் பெட் பண்றேன்னு சொல்லும் போதே, நான் தான் சூப் தியோமான் நான் சண்டை போட வரேன் அப்படின்னு வரிசையா வந்துகிட்டே இருப்பானுங்க. நம்ம ஜின்னுக்கு அப்படியே பதறிக்கிட்டு இருக்கோம், ஏன்டா வரிசையா வந்துகிட்டே இருக்கீங்க, இப்ப இந்த பொண்ணு என்கிட்ட அடகு வச்ச எல்லா கை காலையும் கேட்டுச்சுன்னா நான் என்ன வெட்டியாடா கொடுக்க முடியும், மேபி டெவலப் பண்ணும்போது வெட்டி கொடுத்தா வளர்ந்துரும் நினைக்கிறேன், என்னடா பண்றது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே இந்த பொண்ணு நம்ம ஜின்னை பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல இருந்து சிரிக்க ஆரம்பிச்சிடும். கவலைப்படாதீங்க, நான் ஒன்றும் உங்களோட கை கால்லாம் கேட்க மாட்டேன், ஆனா அதுக்கு பதிலாக நீங்க என்னோட ரெக்வஸ்ட்டை ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். அப்படியா, அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு என்னன்னு சொல்ல வருமா, உடனே ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி அப்படின்னு கத்துவான் ஒருத்தன். யாருன்னு பார்த்தா இந்த சுல்வு தான். அவன் நம்ம ஜின்னை சேலஞ்ச் பண்ணுவான், முடிஞ்சா உள்ளவா வந்து என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஜின்னுக்கும் அந்த குவெஸ்ட் வந்துடும், இவன் கூட தான் சண்டை போட்டு ஆகணும். அதுவும் என்ன மாதிரியான குவெஸ்ட் தெரியுமா, ஒரு லவ் குவெஸ்டா. யார் இதுல ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த லீசியோவோல் பொண்ணுகிட்ட இருந்து லவ் கிடைக்குமா, லவ்வை கிளைம் பண்றதுக்கான ஒரு குவெஸ்ட். இப்ப 2 பக்கமுமே இவங்க 2 பேரையும் பாராட்டி நிறைய மக்கள் கத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கிரைன் வந்துட்டு நம்ம அண்ணாத்திக்கிட்ட பேசுவாரு, இந்த ஃபைட்டை நம்ம நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு. உடனே அவங்க அண்ணாத்த, எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஒரு சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் அவங்களே மறந்துடுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் அதை நினைச்சு கவலைப்படல,
நான் ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷியை அண்டர் எஸ்டிமேட் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா என்னோட ஜூனியர் பிரதர் மட்டும் கோவமாயிட்டான். அவனை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ யாருக்காவது அடிபடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபைட்டை நம்ம நிறுத்திடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் கிரேன் கேட்பாரு. இது கேட்ட உடனே நம்ம ஜின்னு யாருக்கு அடிபடும் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரும் அப்படியே அமைதியா இருப்பாரு. இந்த மேட்ச்சு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ரிசல்ட்டு இதுக்கப்புறம் தான் வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட ஜூனியர் பிரதர் கண்டிப்பா ஜெயிப்பா அப்படின்ட்டு நம்ம அண்ணாத்த சொல்லுவாரு. அதுவும் கான்ஃபிடென்ஸோட சொல்லுவாரு. இப்ப இதை சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட் கிரெயின் வந்துட்டு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. இல்ல, ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி ஒரு டேலண்டடான மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருக்கலாம். ஆனா சுல்வு கிட்ட எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமா இருக்கு, மார்ஷியல் ஆர்ட்ஸும் அதிகமா இருக்கு, அதே நேரத்துல இன்டர்னல் எனர்ஜியும் அதிகமா இருக்கு. ஆனா இப்ப நம்ம இந்த ஃபைட்டை நிறுத்தணும்னா கண்டிப்பா இங்க இருக்கிற மக்களுக்கு இடைய நம்ம செக்ட் அப்புறம் இந்த ஃபேமிலி இது ரெண்டுத்தோட ரெப்புடேஷன் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இந்த ஃபைட்டு போய் தான் ஆகணும். ஒருவேளை ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா நானே உள்ள பூந்து இந்த பிரச்சனையை தடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னொன்னே நம்ம ஜின்னு அங்க எல்லாரும் கரகோஷங்கள் கொடுக்குறாங்களா, அவங்க எல்லாரும் முன்னாடி கையை காமிச்சு அப்படியே எல்லாருக்கும் ஹாய் 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 அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே இவனையும் திரும்பி பார்த்து, டேய் அவங்க உனக்கும் தானே சேர்த்து வந்து இந்த மாதிரிலாம் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீயும் கொஞ்சம் கையை காட்ட அப்படின்னு அவனை பார்த்து சொல்லுவான். அவன் நான் கையெல்லாம் காட்ட மாட்டேன், வேணா உன் கையை வெட்டி எடுத்துட்டு அப்புறமா அந்த கையை வேணா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கிட்ட அப்படியே கோவமா பேசுவான். உடனே நம்ம ஜின்னு கேட்பான், இப்ப என்னதான் பண்ணணும்ன்ற? ஆமா, எதுக்காக நீ என் மேல இவ்வளவு கோவப்படுற? உனக்கு எதுக்காக உனக்கு உண்மையாவே தெரியாதா என்ன அப்படின்னு இவனும் கோவமா கேட்பானா. உடனே நம்ம ஜின்னு ஒருவேளை இருக்குமோ, எது அந்த பொண்ணு நீ ப்ரொபோசல் பண்றதுக்கு முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னு தான் இவ்வளவு கோவமா இருக்கியா அப்படின்னு கேட்பானா. நான் என்னைய ஒன்னும் ரிஜெக்ட் பண்ணலடா, நீ மட்டும் என்னைய தடுக்காம இருந்த நான் என் மனைவி 3 குழந்தைங்களோட சந்தோஷமா என் வாழ்க்கையை நடத்தியிருப்பேன்டா அப்படின்னு யோசிப்பா. எனது 3 குழந்தைங்களா? ஏண்டா அதுக்குள்ளேயும் எங்கேயோ போயிட்டியேடா, அந்த பொண்ணையே இப்பதான்டா பார்த்த அப்படின்பா. இவனும் நீ வெட்டி பேச்செல்லாம் பேசினது போதும், இனிமேலு நீ கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து நடந்து போக முடியாத மாதிரி நான் பண்ணிடுவேன் பாரு அப்படின்பா. நடந்து போக முடியலைன்னா நான் தவி தவி போய்க்கிருவேன், அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்பட தேவையில்ல, சண்டைய ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஃபோர்ஸோட பக்கத்துல வருவானுங்க. ஒரு பக்கம் ஃபிஸ்ட், இன்னொரு பக்கம் ஸ்பியரு. இந்த ஜெயிக்க போறது இந்த ஃபிஸ்டா இல்ல இந்த ஸ்பியரா எதுன்றத நம்ம அடுத்த சாப்டர்ஸ்ல பார்ப்போம். ஸோ இந்த ஒரு சண்டை ஆரம்பிச்ச உடனே அவனும் ரொம்ப வேகமா நம்ம ஜின்னு அடிக்கிறதுக்காக தன்னோட ஃபிஸ்டை கொண்டு வருவான். நம்ம ஜின்னு அந்த ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சு இவனை அடிக்கிறதுக்காக தன்னோட ஸ்பியரை வச்சு அவனை அடிப்பான். அந்த அட்டாக்கை இவன் பிளாக் பண்ணிடுவான். ஸோ அடுத்தடுத்து கண்டினியூஸ் சீரீஸ் ஆஃப் அட்டாக்ஸை அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அந்த சுல்வோ. நம்ம ஜின்னும் எல்லா அட்டாக்ஸ்ல இருந்தும் தப்பிச்சு தூரத்துல இருந்தே இவனை அடிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம ஜின் கையில இருக்கிறது ஒரு ஸ்பியர்ல, அதுக்கு ரேஞ்ச் அதிகம் அப்படின்றதுனால நம்ம ஜின்னும் அதை யூஸ் பண்ணி இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். உடனே டக்குனு இவனை எதிர்பார்க்காத மாதிரி அடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சுல்வு தன்னோட காலை வச்சு நம்ம ஜின்னை அட்டாக் பண்ணுவான். இந்த ஒரு அட்டாக்ல இருந்து நம்ம ஜின் எஸ்கேப் ஆயிடுவான். இதை எதிர்பார்த்திருக்க மாட்டான், ஆனாலும் தப்பிச்சிருவான். உடனே நம்ம ஜின்னு நீ பண்ணது என்னமோ ரைட்டு தான், ஆனா நீ கொஞ்சம் ஸ்லோவா இருந்துட்ட, மேபி வேகமா அடிச்சிருந்தீங்கன்னா என்னை உன்னால தொட்டிருக்க முடியும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல, அது உண்மையா இல்லையான்னு அப்புறமா பாத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியரை கையில பிடிச்சிருப்பான். ஆக்சுவலா அவன் அவனுக்கு எய்ம் பண்ணாலும் அந்த ஸ்பியரையும் கையில பிடிச்சிட்டான். இப்போ உடனே நம்ம ஜின்னு டேய் எதுக்குறா ஸ்பியரை கையில பிடிச்சா, விடுறா, இந்த மாதிரி இன்னொருத்தவங்களோட வெப்பனை பிடிக்கிறது சீட்டிங்டா, இதெல்லாம் சீட்டிங்டா, ஒத்துக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும் போது அவனும் நான் விட மாட்டேன் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பான். நம்ம ஜின்னு நீ மட்டும் விடல நான் 3 வரைக்கும் எண்ணுவேன், நீ 3 வரைக்கும் எண்ணி முடிக்கிறதுக்குள்ள குடுக்கலன்னா நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லுவான். நீ என்னடா பண்ணுவேன்னு கேட்கும் போது ஒன்னும் இல்ல நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு டக்குன்னு அப்படியே விட்டுருவான். அவ்வளவுதான், ஸ்பியரை ரொம்ப வேகமா பிடிச்சிட்டு அப்படியே விட்ட உடனே அதனால பின்னாடி போவானா. இப்ப அந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஜின்னும் அங்க இருந்து ஜம்ப் பண்ணி ஒரு நீ அட்டாக்கு அவனோட ஃபேஸுக்கே கொடுப்பான். அந்த மூஞ்சியில அடிச்சு இப்ப என்னோட ஸ்பியரை குட்ரா அப்படின்னு சொல்லி அவன் வயிற்றுல இன்னொரு பஞ்சை கொடுத்து நம்ம ஜின்னு கைக்கே அந்த ஸ்பியர் தானாவே வந்துடும். இப்ப அந்த பக்கம் போய் விழுந்தவனுக்கு ஒண்ணுமே இருக்காது, அவன் அப்படியே எந்திரிச்சு நிற்பான். நம்ம ஜின்னு நினைப்பான் என்ன என் அட்டாக்கு வீக்கா இல்ல இந்த மலை ஸ்ட்ராங்கா, என்ன இவனுக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு. அவன் உடனே சொல்லுவான் ஏன்டா என் மூஞ்சியில அடிச்ச, இதனால நான் இன்னமும் கேவலம் ஆயிட்டேன்னா யாரா பொறுப்பு அப்படின்னு கேட்பான்.
பரவாயில்லையே இவனுக்கு உண்மை புரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்பா நம்ம ஜின்னு. ஏன்னா இவன் கேவலம்ன்றத அவனே ஒத்துக்கிறான். இனிமேலும் இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, நான் இப்பவே என்னோட ஃபுல் பவரை காட்ட போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுல்வு சொல்லுவான். உடனே நம்ம ஜின்னும் போப்போ நீ உண்மையா வேணா சண்டை போடு, அதுக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப தன்னோட கைக்கு கீயை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஸ்டான்ஸ்ல நிப்பான். ஃபிஸ்ட் எனர்ஜியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் ஆச்சரியமா யோசிப்பான். இப்ப அந்த ஃபிஸ்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம ஜின்னோட ஸ்பியரை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஜின்னை அடிக்கிறதுக்காகவும் வருவான். ஆனா நம்ம ஜின்னு அந்த ஒரு அட்டாக்ல இருந்து டாச் பண்ணிட்டு, சை என்னோட ஸ்பியரை காலி பண்ணிட்டியா, இப்பதான் இந்த ஸ்பியருக்கு நான் பழகிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே இதையும் காலி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். உடனே இந்த சுல்வு, இப்ப நீ சரண்டர் ஆகணும்னு நினைச்சா கூட ஆக முடியாது, நான் அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன், இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஜின்னு, டேய் நான் உன்கிட்ட இந்த ஸ்பியர் உடஞ்சு போனோடனே தோத்து போயிருவேன்னு நினைக்கிறியா, நான் அப்படி ஏதாவது சொன்னேன்னா என்ன, நீ பக்கத்துல வாடா உன்னை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு அவனுக்கு சிரிப்பு தான் வரும். ஆனா நம்ம ஜின்னு, நான் இப்பவே உன்ட்ட ஒன்று சொல்றேன், ஒருவேளை நீ விட்டு கொடுக்கணும்னு நினைச்சீனா இப்பவே கிளம்பிடு, இதை ஒரு டிரால முடிச்சுக்கலாம், ஏன்னா அப்புறமா இது இப்படி ஆயிடுச்சா, இதெல்லாம் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நீ ஆச்சரியமா பேசுறதுக்கெல்லாம் இங்க எந்த வாய்ப்பும் கிடைக்காது. சோ நீ விட்டு கொடுக்கணும் சரண்டர் ஆகணும்னு நினைச்சீனா இப்பவே இதை நிறுத்திக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லுவான். இதை கேட்டுட்டு அந்த சுல்வுவும், என்ன ஏதாவது ட்ரிக்ஸ் ஏதாவது பண்ண போறியா என்ன, நீ இந்த மாதிரி கான்பிடன்ஸா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம ஜின்னும், ட்ரிக்ஸா மேபி இருக்கலாம், ஏன்னா இந்த ஒரு விஷயத்த என்னால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் விண்டோவை ஓபன் பண்ணுவான். இப்ப அந்த சுல்வு, என்ன இவ்வளவு தைரியமா நடந்து வந்துகிட்டு இருக்க, சரி இதுக்கு மேலேயும் என்னால இதை அப்படியெல்லாம் விட முடியாது, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நீ என்ன குறை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நார்தர்ன் டைகர் ஃபிஸ்டோட 82nd ஃபார்மை எடுப்பான். ஸோ இப்போ நம்ம ஜின்னை அடிக்கிறதுக்காக ட்வின் பவுண்ட் அப்படின்ற அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். நம்ம ஜின்னு அவன் கிட்ட 70 பாயிண்ட்ஸ் ரிமைனிங்கா இருக்குமா, அதுல மிச்சம் இருக்கிற பாயிண்ட்ஸை கொண்டு போய் அப்படியே ஸ்ட்ரென்த்துக்கும் எஜிலிட்டிக்கும் போடுவான். அவ்வளோதான், நம்ம ஜின்னு அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். இப்ப அவன் முன்னாடி வர அந்த ஒரு சுல்வுவோட அட்டாக்கு ரொம்ப பொறுமையா நம்ம ஜின் கண்ணுக்கு தெரியும். இல்ல ஆக்சுவலா நம்ம ஜின்னு ரொம்ப வேகமா மாறிட்டான். அவ்வளோதான், அந்த ஒரு அட்டாக்ல இருந்து ஈஸியா தப்பிச்சு நம்ம ஜின்னு அவனோட தலைமையில ஏறி அந்த உடஞ்சு போன ஸ்பியரோட எண்ட் இருக்குல்ல அதை வச்சு அவனோட கழுத்துல குத்த ஆரம்பிப்பான். இப்ப அவனை பார்த்து சொல்லுவான், எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்ட்ராங்கா மாறிட்டேன் தானே அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லி முடிச்சதும் சுத்தி இருந்த கூட்டம் எல்லாம் ஓ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப இந்த ஃபைட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்றது வெளில நிக்கிற அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு தெரிஞ்சு போயிடும். அவனுங்க உடனே யாரு ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தன் கேட்பான். உடனே பக்கத்தில் நிக்கிற நம்ம மூஜின்னு, கண்டிப்பா என்னோட லார்ட் தான் ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எப்படி இவ்வளோ நம்பிக்கையோட சொல்ற, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது டிஸ்ட்ரக்ஷன் ப்ளூம் ஃபிஸ்ட பத்தி, அவரு அல்டிமேட் பிளம் பிளாசம் ட்ரையோல ஒரு ஆளு, அப்படி ஒரு ஆளை நம்ம லார்ட் தோக்கடிச்சிருப்பாரு நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் அவரை ஃபாலோ பண்ணி போகும்போது நிறைய விஷயங்களை பார்த்தேன், அவரு நிறைய நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு, டிஸ்ட்ரக்ஷன் ப்ளூம் ஃபிஸ்ட தோக்கடிக்க முடியற ஒரு ஆள் இருக்கா அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம லார்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே அவனும் கேட்பான், அப்படியா அப்ப நீ லார்டுக்கு தான் சப்போர்ட் பண்றியான்னு கேட்கும்போது, சப்போர்ட்டா, அவரு என்கிட்ட ஒரு நாள் வந்து சொன்னாரு, மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஹியூக் நீ என்னோட ரைட் ஹேண்ட் மேனா மாறணும் அப்படின்னு அவர் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால மட்டும்தான் நான் அவரோட ரைட் ஹேண்ட் மேனாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத கதை எல்லாத்தையும் அவுத்து விட்டுக்கிட்டு இருப்பான். டேய் இந்த மாதிரிலாம் நம்ம லார்டு பேசுற மாதிரி ஆளு கிடையாது, என்ன நீயா கதையை கட்டி விட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க கேட்ட உடனே நம்ம மூஜினும், அப்படி நடந்துச்சுதான், என்ன கொஞ்சம் வேற மாதிரி நடந்துச்சு, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி மழுப்பிக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த ஜின் ஃபேமிலிக்கு ஒரு 4 பேர் குதிரையில வருவாங்க. இவங்கள பார்த்ததும் நம்ம மூஜின், யாரு நீங்க, அங்கேயே நில்லுங்க, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க, யாரு நீங்கன்றத முதல்ல சொல்லுங்க அப்படின்பா. உடனே அதுல இருக்கிற அந்த வயசான ஆளு, நான் சதனெஜ செக்டை சேர்ந்தவன், டைகர் ஸ்வாட்ஸ்மேன், நான் இங்க ஜின் டேக்கியுங்கையும் சியோங் பொங்கையும் பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். என்னது சதனெஜா அப்படின்னு நம்ம மூஜின் அதிர்ச்சியா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த ஜின்னுக்கும் அந்த சுல்வுக்கும் நடந்த அந்த ஒரு மேட்ச் இருக்குல்ல, அதுல நம்ம ஜின் பண்ண அந்த ஒரு மூமெண்ட்டை பார்த்து அதிர்ச்சியானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சொல்லப்போனா எல்லாருமே அதிர்ச்சியா இருப்பாங்க. ஆனா அதுலயும் ரொம்ப அதிர்ச்சியானது யார் தெரியுமா, நம்ம மவுண்ட்வாவோட ஃபர்ஸ்ட் கிரேன் தான்.
சேரை விட்டே எந்திரிச்சு நிப்பாரு. ஏன் அப்படின்னா நம்ம ஜின் பண்ண அந்த ஒரு மூமெண்ட்டை அவனால பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வேகமான ஒரு மூமெண்ட் அது. அது கொஞ்சம் வேகமா தான் இருந்துச்சு அப்படின்னு பக்கத்துல நம்ம சியோங்கும் சொல்லுவான். இது கேட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிரேனும், என்னது வேகமாவா, அப்படி என்ன மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி அவரு இப்படி ஒரு வேகமான மூமெண்ட்டை பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் கிரேன் கேட்கும் போது, இல்ல அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே வெறும் ரெண்டு டெக்னிக்ஸ் மட்டும்தான். ஒன்னு ஒரு ஃபுட் ஒர்க் டெக்னிக், இன்னொன்னு ஒரு ஸ்பியர் டெக்னிக். ஆனா அதை யூஸ் பண்ற விதம் ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும். அதுலயும் ஒன்னு டிவைன் ஆர்ட். அந்த ஒரு காரணத்தினால அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒண்ணு. அதனால அவர் ஜஸ்ட் ஃபாஸ்டா மட்டும்தான் இருந்தாரு, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட். அதுவும் சுல்வுவை விட ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருந்தாரு அப்படின்னு சொல்லுவான். இதை நம்ம சியோங் சொன்ன உடனே நம்ம ஃபர்ஸ்ட் கிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒருத்தரோட அவங்களோட பிசிக்கல் லிமிட்ஸை எந்த விதமான மார்ஷியல் ஆர்ட்ஸையும் யூஸ் பண்ணாம இப்படி தாண்டறதுக்கு யாராலையும் முடியாது. ஆனா நம்ம ஜின் அதை பண்ணியிருக்கான். அப்படின்னா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அது நடக்காதுன்னு சொல்லுவான். ஆனா நம்ம சியோங்கு இல்ல, சேவியரால அது முடியும். ஏன் அப்படின்னா நான் அவர் கூட ஒரே ஒரு தடவை ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். அப்படி ட்ரைனிங் பண்ணும்போது நார்தன் டைகர் ஃபிஸ்டுக்கு எதிராக வெறும் 2 நாள்ல அதோட மூமெண்ட்டை ரீட் பண்ணி கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சவர் தான் சேவியர். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு கண்டிப்பா இதெல்லாம் முடியும் அப்படின்னு நம்ம சியோங்கு சொல்லுவான். இதை கேட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் கிரெயின் யோசிப்பான். ஒரு நார்மலா இருக்கிற மவுண்ட்வா செக்டரோட டிசிபிள் இந்த நார்தன் டைகர் ஃபிஸ்டை கத்துக்கணும் அப்படின்னா மினிமம் 1 வருஷமாவது ஆகும். ஆனா அப்படி ஒரு டெக்னிக்கை வெறும் 2 நாள்ல ரீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு இம்பாசிபிளான விஷயம் தான். இந்த இடத்துல இன்னொரு மான்ஸ்டரும் இருக்கு போல அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிடுவான். ஸோ இப்போ உடனே நம்ம அண்ணாத்துக்கிட்ட போய் பேசுறதுக்காக போவான். நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா எங்களை மன்னிச்சிருங்க, எங்க ஜூனியர் இந்த மாதிரிலாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஸோ நானும் என்னோட ஜூனியர் பிரதரும் இந்த ஒரு விஷயத்துல இருந்து நிறைய கத்துக்கிட்டோம். நீங்க இந்த ஃபைட்டை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம அண்ணாத்தையும் சரி சரி அப்படியே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி எதுவுமே பேசாத மாதிரி கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரியே பேசுவாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிரெயினும் யோசிப்பான். சே, அவங்க தம்பியை இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணிட்டான்றதுனால அவரே கோவப்படுறாரு போல. அவங்க தம்பி ஜெயிச்சிருவான்னு அவரே சொன்னாரு. அப்படி இருக்கிறப்ப நானும் தேவையில்லாம போய் இந்த ஃபைட்டை நிறுத்த சொல்லிட்டேன். கொஞ்சம் அவர் ரொம்ப கோவமா இருக்கார் போல, அப்புறமா போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த பக்கமா போயிடுவான். ஆனா கோவமா இருக்கிற அந்த பீஸ் என்ன தெரியுமா ரியாக்ஷன் வச்சிருக்கோம், என் தம்பி ஜெயிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் தம்பி ஜெயிப்பான் அப்படின்றது அவனுக்கே தெரியாது. ஜஸ்ட் ஒரு கெஸ்ல சும்மா அடிச்சு விடுவோமே அப்படின்னு அடிச்சு விட்டானா பார்த்தா அவன் தம்பியும் அடிச்சு ஜெயிச்சிட்டான். இப்ப நம்ம ஜின்னு டிஸ்ட்ரக்டிவ்னஸ் அதெல்லாம் எப்ப தெரியுமா பேர் வைக்கணும், உண்மையிலேயே நீ உன் ஆப்போனண்ட்டை அடிச்சு அது மூலமா நீ ஒரு டிஸ்ட்ரக்ஷனை கிரியேட் பண்ணினா அப்ப வைக்கணும். நீ தொடக்கூட இல்லடா, அப்புறம் எதுக்குறா உனக்கு டிஸ்ட்ரக்ஷன் ப்ளூம் ஃபிஸ்ட்னு ஒரு பேரு? டிஸ்ட்ரக்ஷன்லாம் நீ வச்சுக்கவே கூடாது, அந்த பேர் இப்பவே எடுத்துரு, வெறும் ப்ளூம் ஃபிஸ்ட்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் அவனை கலாய்ச்சிக்கிட்டே இருப்பான். இப்ப நம்ம அண்ணாத்தையும் ரிசல்ட்டை சொல்லிடுவாரு. இந்த ஒரு மேட்ச்ல ஜெயிச்சது நம்ம ஜின் டேக்யூங் தான். ஸோ இப்ப ஆடியன்ஸ்ல இருக்கிற வேற யாராவது அவன் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா யார் வேணாலும் முன்னாடி வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாத்த சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஜின்னும் இந்த ஃபைட்டு முடிச்சிட்டதுனால நீ உன்னோட சான்ஸுக்கு அப்புறமா வெயிட் பண்ணணும், ஏன்னா இந்த ஃபைட்ல ஜெயிச்சது நான் தான், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல இருந்து இறங்கி நம்ம ஜின்னும் போலான்னு நினைக்கும் போது திரும்பியும் அவனோட கையை அவன் பிடிச்சிருவான். பிடிச்சு இது இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஜின்னு இப்பவே நிறுத்திக்கோ, இத்தோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோன்னு சொல்லும் போது என்ன இதுதான் உன்னோட கடைசி வார்த்தைகளா அப்படின்னு சொல்லும் போது இல்ல, நீ கேட்க போற கடைசி வார்த்தைகள் சொல்லிட்டு நம்ம ஜின்னு அவனோட மண்டை மேலே ஒரு கொட்டு வைப்பான். அவ்வளவுதான், அந்த ஒரு கொட்டிக்கே இந்த பக்கி அந்த பெரிய மலையே விழுந்துரும். நம்ம ஜின்னும் இப்ப புரியுதா நான் எதுக்காக நிறுத்த சொன்னேன் அப்படின்னு அவனை பார்த்து சொல்லுவான். இப்ப சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி, ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அண்ணாத்தையும் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல, அதாவது இந்த ஒரு சேலஞ்சில் ஜெயிச்சது நம்ம ஜின் டேக்யூங் தான், ஸோ பரிசும் நம்ம ஜின் டேக்யூங்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா வேற இருப்பான். இப்ப எல்லாரும் கரகோஷங்களை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹா அப்படின்னு ஒரே ஒரு சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் டெக்னிக் மூலமா யாரோ ஒருத்தர் பேசுவாரு. இந்த ஒரு சவுண்டு கேட்டுட்டு நிறைய பேருக்கு அவங்க காது வலி வர ஆரம்பிச்சிரும். நிறைய பேர் மயக்கம் போட்டே விழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு எனர்ஜியை யூஸ் பண்ணி, அதாவது கீயை யூஸ் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான சவுண்ட் டிரான்ஸ்மிஷனோட யார் வந்திருக்கான்னு சொல்லி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அரேனாக்குள்ள நடந்து வரவரு சுத்தி முத்தி பார்ப்பாரு. பார்த்துட்டு நம்ம ஜின்னை பார்த்து கேட்பாரு,
நீ சியோங் புங்கா இல்ல ஜின் தேக்கியுங்கா அப்படின்னு. உடனே நம்ம ஜின் ஒரு பதில் சொல்லுவான், நான் ரெண்டுமே கிடையாது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட மாற்றுறது சரியில்லையோ நம்ம ஜின்னுக்கு தோண ஆரம்பிச்சிடும். என்ன நடக்குதுன்னு தெரியாததுனால அப்படியே ஒரு பதில சொல்லி வைப்போமே அப்படின்னு நம்ம ஜின்னும் சொல்லுவான். உடனே அவரும் கேட்பாரு, என்னது நீ ரெண்டுமே கிடையாதா அப்படின்னு அவர் கேட்கும்போது, ஆமா நான் ரெண்டுமே கிடையாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க தப்பான ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். எப்படி எனக்கு நீங்க யாருன்னு தெரியாதோ அதே மாதிரி உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது. ரெண்டுமே ஒண்ணுதான் நீங்க நினைக்கலாம், ஆனா ரெண்டுமே வேற வேற. அதே மாதிரிதான் நீங்க பேசுற அந்த ரெண்டு பேர் இருக்குல்ல, அதை என் வாழ்க்கையில நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஜின் தேக்கியுங்களா எவனாவது பேர் வைப்பானா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னும் மூச்சு விடாம சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருப்பான். உடனே அவரும் ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி பேசுவாரு. சுத்தி இருக்கிறவனுங்களா இங்க என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. உடனே அந்த டைகர் ஸ்வாட்ச்மனும் இங்க வாங்க அப்படின்னு அவரோட அசிஸ்டன்ஸை கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே அந்த 3 பேர் இருப்பானுங்களே, அதுலயும் முக்கியமா அந்த கை உடைஞ்ச காங்கு அவனும் வருவான். அவனுங்க 3 பேரையும் நம்ம ஜின்னு பார்த்துட்டு, இவனுங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இவனுங்க அந்த சதனத்தை சேர்ந்தவனுங்க தானே அப்படின்னு யோசிப்பான். கூட நல்லா மூஞ்சியில அடி வாங்கி நம்ம மூஞ்சினும் வருவான். சோ இவனுங்க 4 பேர் வந்த உடனே அவனுங்க எல்லாரும் தலைவா அவன் தான் ஜின் தேக்கியும், அவன் தான் அது அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லுவானுங்க. நம்ம ஜின்னு உடனே அச்சச்சோ மாட்டிக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். உடனே யாரா நீ அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப அப்படியே கோவப்பட்டு அப்படியே கொதிச்சு எழிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சோடனே நம்ம ஜின்னு மூஜினை பார்த்து கேட்கறான், டேய் எப்ப பார்த்தாலும் நீ மட்டும் எப்படா தனியா போயிட்டு அடி வாங்கிட்டு வர அப்படின்னு. இல்லங்க அவனுங்க 4 பேரா வந்துட்டானுங்க, அதனாலதான் நான் அடி வாங்கினேன். ஒருவேளை ஒருத்தரா மட்டும் வந்து பார்க்க சொல்லுங்க, அப்ப நான் யாருன்றத காட்டுறேன். இப்பயே சொல்லுங்க எவனையாவது அடிக்கவா அப்படின்னு. நீ ஒன்னும் புடுங்க வேணாம், நீ அந்த பக்கமா போடா அப்படின்னு நம்ம ஜின்னு மூஜினை விரட்டிடுவா. இப்ப நம்ம அண்ணாத்தை தான் அவங்க கூட பேசிக்கிட்டு இருப்பாரு. நான் தான் ஜின் ஃபேமிலியோட யங் பேட்ரியாக், என்னோட பேரு ஜின் யூக்யூங். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பாரு. அப்ப அந்த காங் இல்ஹியூக் தான் பதில் சொல்லுவான். அவன் யாருன்றதையும் அவன் அந்த செக்லீடரோட சொந்தக்காரன் பையன் அப்படின்றதையும் வேற சொல்லுவான். இதெல்லாத்தையும் சொன்ன உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், இன்னமுமாடா நீ செக்லீடரோட சொந்தக்கார பையன் சொல்லிட்டு தெரியற, டேய் நீ தூரத்து சொந்தத்துல கூட வரமாட்டாடா, சை இப்படியெல்லாம் ஆளுங்க இருக்கானுங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த காங் இல்ஹியூக்கு பக்கத்துல நிக்கிற அந்த ஒரு வயசானவர் யாருன்றத சொல்லுவான். இவர் தான் சாங் ஹில், டைகர் ஸ்வாட்ச்மேன் அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம ஃபர்ஸ்ட் கிரேனும் நம்ம அண்ணாத்த 2 பேருமே அவங்களோட வணக்கங்களை சொல்லிக்கிடுவாங்க. இந்த டைகர் ஸ்வாட்ச்மேன் நம்ம பேக் மூசாங், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் கிரேனோட பேரை கேட்ட உடனே ஓஹோ நீதான் ஃபர்ஸ்ட் கிரேனா, ஹெவன்லி ஸ்வாட் சேஜே இங்க உங்களை அமுச்சு வச்சிருக்காரு அப்படின்னா அந்த பின்னாடி நிக்கிறவன் தான் ஸ்வாட் செயின்டோட சக்சஸர் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்ட உடனே நம்ம சியோங்கோ ஓஹோ உங்களுக்கு எங்க தாத்தாவை தெரியுமா அப்படின்னு கேட்பா. தாத்தாவா தெரியுமாவா, நல்லாவே தெரியும், மறக்கக்கூடிய மூஞ்சியா அது அப்படின்னு கோவமா பதில் சொல்லுவா. நம்ம ஜின்னு தான் சொல்லுவா, உங்க தாத்தா இவனை போட்டு சமத்தியா வெளுத்திருக்காரு, அதனாலதான் ரொம்ப கோவப்படுறான் போல அப்படின்னு. இப்ப நம்ம அண்ணாத்த கேட்பாரு, நீங்க எதுக்காக இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமான்னு, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் இங்க ஒரு வட்டியை வசூல் பண்றதுக்காக வந்திருக்கேன், அதுவும் ஒரு சதனேஜ் டிசிப்பிள அவமானப்படுத்துறதுக்கான வட்டியை வசூலிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங்கில் சொல்லுவாரு. இப்ப நம்ம காங் இல்ஹியூக் இருக்கான்ல, அவன் தன்னோட கையை காட்டி இங்க பாத்தீங்களா என்னோட கைய அந்த நிக்கிறானே அவன் உடைச்சிட்டான், அதுவும் என்னைய இம்பீரியல் பேலஸ்க்கு கூப்பிட்டு இருந்தப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவன் பண்ணியிருக்கான். இத நான் டாக்டர்கிட்ட காமிச்சப்ப அவர் 6 மாசம் ஆகும்னு சொல்லிட்டாரு இது சரியாகிறதுக்கு. இப்ப இதை பண்ணது அவன் தானே, இதுக்கு இவன் தான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே நம்ம சியோங்கோ ஆனா நான் லைட்டா தானே அடிச்சேன், ஒன்னும் பெருசா கூட அடிக்கவே இல்லையே, அதுக்கே இந்த மாதிரியா உங்க கை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பா. நீ ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி என்னை அடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லுவான். என்னது ட்ரிக்கா, டேய் நீ தான் ஃபர்ஸ்ட் அடிக்க வந்த, அதுக்கப்புறம் தானே அடி வாங்கின அப்படின்னு நம்ம ஜின்னும் அவனை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். இதை கேட்டுட்டு அந்த காங்கு இன்னமும் கோவமாகி, நீங்க 2 பேர் மட்டும் எங்க செட்டை இந்த மாதிரி அவமானப்படுத்தினது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்க 2 பேரையும் நாங்க மொத்தமா காலி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. இதை கேட்டுட்டு நம்ம அண்ணாத்தையும் ஃபர்ஸ்ட் கிரேனும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கிரேன் சொல்லுவான், என்னதான் வேற வேற செக்டா இருந்தாலும் நம்ம ஹையரார்கி படிதான் எல்லாத்தையும் நடத்தணும், இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஓஹோ ஹையரார்கியா, நல்ல வேலை நீயே அதை பத்தி எடுத்துட்டு வந்துட்ட, இப்ப நான் தான் எங்க செக்டர் லீடரோட சீனியர் பிரதர் அப்படின்னா நானும் ஹெவன்லி ஸ்வாட் சேஜ் அப்படின்ற உன்னோட மாஸ்டரும் ஒரே லெவல்ல இருக்கிறவங்க கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான்.
ஸோ ஹையரார்கின்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்ததுனால அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்றத இந்த டைகர்ஸ் வாட்ச்மேன் காட்டிக்கிட்டு இருக்கான். உடனே சொல்லுவான், நான் இப்பவே ஒரு அஃபீஷியல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அதுவும் மவுண்ட் வாசெக்டுக்காக. நீங்க இதுல இருந்து வெளியே தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவா. கவர்மெண்ட்டும் இன்டர்ஃபியர் ஆக முடியாத மாதிரி நான் பாத்துக்கிடுவேன்னு சொல்லிடுவா. அடுத்து ஜின் ஃபேமிலிக்கான பனிஷ்மெண்ட். நாங்க யாரையாவது இங்க சென்ட் பண்ற வரைக்கும் உங்க ஃபேமிலிய மூடி வைக்கணும், அதாவது லாக்டவுன்ல போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்டுட்டு நம்ம ஜின்னுக்கு அதிர்ச்சியா இருக்கும். உடனே நம்ம அண்ணாத்த கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாத்தையும் எங்களால ஏத்துக்கவே முடியாது. என்ன நடந்துச்சு, முழுசா என்ன உண்மைன்னு கூட தெரியாம நீங்க இப்படி ஒரு விஷயத்த எப்படி சொல்லலாம்? அதுவும் எங்க ஃபேமிலியை மூட சொல்லி நீங்க எப்படி சொல்லலாம்? இப்படிதான் 10 கிரேட் செக்ட்ல ஒரு செக்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாரு. இவரு இதை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே இந்த டைகர்ஸ் வாட்ச்மேன், அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், நீங்க அக்செப்ட் பண்ண முடியலைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமா தன்னோட கீயை ரைஸ் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஜின்னு அவனை அவமானப்படுத்தினான் தான். ஆனா அதுக்காக ஒரு ஃபேமிலியை லாக்டவுன் பண்ண சொல்றதுன்றது சத்தியமா ஏத்துக்க முடியாத ஒண்ணு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த இப்படி ஒருத்தன் வந்து சொல்றான். அவன் கிட்ட இருந்து எனர்ஜி அதிகமாக தான் இருக்கு, அவன் பவர்ஃபுல் தான். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆளை கண்டிப்பா எதிர்க்க முடியும். ஆனா யாருமே நவுற கூட மாட்டாங்க. ஹையரார்கின்றது இவ்வளோ இம்பார்ட்டண்டா என்ன? இதை எதிர்த்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதா? அவங்கள நம்மளால தடுக்க முடியாதா என்ன? இது இங்க மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் நடக்குது. எவன் கிட்ட காசு இல்லையோ அவனை எவனும் மதிக்க மாட்டான். அவன் வீக்கா இருக்கான்னு சொல்லிட்டு அவனை சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாரும் அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுவானுங்க. அவனுங்க இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும், ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் தான் வீக்கா இருக்கிறவனை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனுங்க இதுதான் சரின்னு சொல்லிட்டு அதையே பண்றானுங்க. இந்த மாதிரியான ஒரு ரியாலிட்டியை நான் ஏற்கனவே நிறைய தடவை ஃபேஸ் பண்ணிட்டேனே. சொல்ல போனா இது எல்லா விஷயமும் நடந்ததுக்கு காரணமே நான் தான். எனக்கு கோபமா இருக்கு, ஆத்திரமா வருது, ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இது எல்லாத்தையும் யோசிக்கிற நம்ம ஜின்னு அந்த டைகர்ஸ் வாட்ச்மேனை பார்த்து சொல்லுவான், புல் சிப் அப்படின்னு. டக்குன்னு இதை கேட்டுட்டு எல்லாரும் அமைதியா இருப்பாங்க, ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருப்பாங்க. உடனே இந்த டைகர்ஸ் வாட்ச்மேன் கேட்பாரு, என்னடா சொன்ன அப்படின்னோடனே, உன்னோட புல் சிப் எல்லாத்தையும் நிறுத்திட்டு வாயை மூடிட்டு கிளம்புடான்னு சொன்னேன், கிளம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இப்ப நம்ம ஜின்னால இதுக்கு மேலேயும் இதை அடக்கி வைக்க முடியல. ஆத்திரம் எல்லாத்தையுமே அப்படியே வெடிச்சு எரிமலையா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தென்றல் புயலாகி வருதே அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னுக்கு பின்னாடி பாட்டே போடலாம். அந்த அளவுக்கு நம்ம ஜின்னு ரொம்ப கோபமாயிட்டான். இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணி நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி அழுத்தே போச்சு. அதனால தான் கோவத்தில் இந்த டைகர்ஸ் வாட்ச்மேனை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவங்க அண்ணாத்தையை பார்த்து பிரதர் அப்படின்னு வந்து திரும்புவான். ஏன்னா இவன் கத்திட்டான், ஆனால் இதோட விளைவுகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும்ல, அதனால அவங்க அண்ணாத்தையை பார்ப்பான். அவங்க அண்ணாத்தை ஜாம்பி மாதிரி முழிப்பார், என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி. இல்லை வந்து அண்ணா என்ன அப்படின்னா, அந்த ஆள் ரொம்ப நேரமாக புல்ச்சிப்பு பேசிக்கிட்டே இருந்தார், அதனால தான் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு கத்திட்டேன். நான் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து காரணம் சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அவங்க அண்ணனும் பக்கத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அப்படின்னு சொல்லி கோவப்படுவார். ஆனால் கோவத்தை எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு, உண்மையை சொல்ல போனால் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு, நானும் கத்தியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிருவார். என்ன இருந்தாலும் அவங்க தம்பி இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த டைகர்ஸ் வாட்ச்மேனுக்கு அதுக்கு மேலேயும் கோவத்தை பொறுக்க முடியாது. உடனே தன்னோட கத்தியை எடுத்துருவான். எடுத்து உங்கள் எல்லாரையும் இப்போவே கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கத்தியை எடுத்து ஸ்வாட் கீயையும் கொண்டு வந்துடுவான். முதல்ல ஜின் தேக்கியவங்க தான் கொல்ல வரேன்னு சொல்லுவான். அப்போ இந்த டைகர்ஸ் வாட்ச்மேன் தன்னோட கீயை ரைஸ் பண்ண ஆரம்பித்த உடனே பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், அவன் மேலே கையை வச்ச நீ செத்த அப்படின்னு. இது கேட்ட உடனே இந்த டைகர்ஸ் வாட்ச்மேனுக்கே அதிர்ச்சியாக இருக்கும், யார் அது அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு வாய்ஸு அங்கே நிற்கிறவங்க எல்லாருக்குமே கேட்கும். ஒரு ஆல்ரவுண்ட் சவுண்ட் டிரான்ஸ்மிஷன், இப்படி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாத்தையும் பண்ணுறது யாரு, வெளியே வாங்க அப்படின்னு இந்த டைகர்ஸ் வாட்ச்மேன் கத்துன உடனே நம்ம ஜின்னுக்கு மட்டும்தான் அது யாருன்றது நல்லாவே தெரியும். சிங்கம் களை இறங்கிடுச்சே, இப்ப வருவார் பாரு, அவர்கிட்ட காட்டு உன்னோட அத்தாரிட்டிய அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா வரப்போறது யாருன்னு நம்ம ஜின்னுக்கு நல்லாவே தெரியும். இப்ப இந்த டைகர்ஸ் வாட்ச்மேனும் அவனோட பேரை சொல்லி நான் ஒரு எல்டர் அப்படின்னு சொல்லி சதரஜ சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நீங்க உடனே வெளில வர போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பான். இதை கேட்ட உடனே அந்த வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கிறவரு சிரிக்க ஆரம்பிச்சு, என்னது நீ எல்டரா,
உன்னையெல்லாம் எல்றா போடுறானுங்களா, இதை கேட்டு எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்துவாரு. இப்ப இந்த வாய்ஸ் எல்லா பக்கமும் எக்கோ ஆயிட்டு இருக்கும். ஒரு ஆல்ரவுண்ட் சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றதுனால இந்த வாய்ஸ் எக்ஸாக்டா எங்க இருந்து வருது அப்படின்றத இந்த சாங்கிலாலே கண்டுபிடிக்க முடியல, ஒரு எல்டராலேயே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்படி ஒரு மார்ஷியல் ஆர்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா பீக் லெவலுக்கும் மேல இருக்கிற ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா தான் இருக்கணும். அப்ப இது கொஞ்சம் முக்கியமான சுச்சுவேஷன். ஆனா அந்த மாதிரி ஒரு ஆளு ஜின் டேக்கியோங்குக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இவனை வச்சுதான் மிரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ மட்டும் இப்ப வெளில வரலனா இந்த பொடியனை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங்கில் மிரட்டுவாரு. நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்கும். இதை கேட்ட உடனே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அவரு இந்த ஜின் டேக்கியோங்க காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறாரு. அப்படின்னா இந்த சுச்சுவேஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வரைக்கும் நான் எண்ணுவேன். 1 அப்படின்னு சொல்லுவான். டேய் டேய் இரு இரு இரு, நீ நான் முன்னாடி பார்த்ததை விட ரொம்ப மோசமா இருக்கியே அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற அந்த வாய்ஸும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். முன்னாடி பார்த்ததா? யார் இந்த ஆளு? இந்த ஆளை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேனா என்ன? இரு, இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, ஒருவேளை அந்த ஆளா இருக்குமோ? இல்ல இல்ல, வாய்ப்பே இல்ல, அந்த ஆள் உயிரோட இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு ரெண்டையும் சொல்லுவான். சரி சரி இரு, நான் வரேன், நீ அவன் மேல கைய மட்டும் வச்சிடாத, ஒருவேளை உன்னோட விரல் அவன் மேல பட்டுச்சுனா கூட அதுக்கான விலையையும் நீ தான் கொடுத்து ஆகணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் கேட்கும். இப்ப அந்த வாய்ஸ் எங்க இருந்து வருதுன்றத இந்த சாங்கில் கண்டுபிடிச்சிருவான். ரொம்ப தூரத்துக்கு தள்ளி இருக்கிற ஒரு மலையில இருந்து வரும். அங்க இருந்து சவுண்ட் டிரான்ஸ்மிஷனை யூஸ் பண்ணி நம்ம ஆள் இங்க வரைக்கும் பேசியிருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம ஃபயர் கிங் தான். இப்ப அங்க இருந்து வந்துகிட்டு இருப்பாரு. உடனே இவர் 3 சொல்லவே இல்லைல்ல நம்ம ஜின்னு, 3 அப்படின்பா. என்னடா சொன்ன அப்படின்னு இவர் அதிர்ச்சியா திரும்பி பார்க்கும்போது, எதுக்கு இப்ப இவ்வளவு ஸ்டாக்கு, நீ ரொம்ப நேரமா 3 சொல்லாமே இருந்த, அதனாலதான் நானே 3 சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே அந்த சாங்கிலுக்கு கோவம் வந்து, என்ன உனக்கு என்ன சாகணும்னு அவ்வளவு ஆசையா, நீ ஏன் இவ்வளவு வேகமா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, நீ முடிஞ்சா என் மேல கை வச்சு பாரு, என்னைய கொல்ல முடியுதா இல்லையான்னு அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவான். உனக்கு இன்னமும் புரியல? உன்னால என்னைய ஒரு அடியில மட்டும் கொல்ல முடியல, அதுக்கப்புறம் யாரு சாக போறான்னு உனக்கே தெரியும், தெரியும் தானே அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்பான். ஸோ இது ஏற்கனவே அந்த சாங்கிலுக்கும் தெரிஞ்சிருக்கும், தூரத்துல இருந்து வரவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்னு. அப்ப ஜின்னை மட்டும் கொல்ல முடியாம போயிடுச்சு அப்படின்னா, உடனே கொல்ல முடியாம போயிடுச்சுன்னா கண்டிப்பா அங்கிருந்து தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கிறவரு அந்த சாங்கில கொன்றுவாரு அப்படின்னு அந்த சாங்கிலுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நம்ம ஜின்னு இவ்வளோ தைரியமா இருக்கான். பாப்போம் யாரு சாக போறான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அவனாவே, நீ முடிஞ்சா என்னை கொன்னுக்கோ அப்படின்னு சொல்லுவான். இப்ப இதை பார்த்துட்டு அவரால் பொறுக்க முடியாம இன்னும் கோவம் வந்து, இப்பவே இந்த ஜின்னை கொன்னாகணும், அப்புறம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து நம்ம ஜின்னை நோக்கி 36 மூமெண்ட் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாரு. அது ஒரு அல்டிமேட்டான டெக்னிக்கு. இது நம்ம ஜின்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் இருந்து வர நிறைய ஸ்வாட் ஸ்லாஷஸ், அதுவும் எக்கச்சக்க கீனால இன்னும் ஸ்ட்ராங்கா மாறின ஸ்வாட் ஸ்லாஷ், இது எல்லாத்துல இருந்தும் நம்ம ஜின் டாச் பண்ணணும். நம்ம ஜின்னு வரிசையா தப்பிச்சுக்கிட்டே வருவான். எல்லாமே நம்ம ஜின்னை உரசிட்டு போகும், அதுலயே அவனுக்கு ரத்தம் வரும். ஆனா எதுவுமே நம்ம ஜின்னை ரொம்ப அடிக்கிற அளவுக்கு எதுவுமே மாறாது. நம்ம ஜின்னு வரிசையா எல்லாத்துல இருந்தும் தப்பிப்பான். இதை பார்த்துட்டு இது எப்படி அப்படின்னு அவர் யோசிக்கும் போதே அவரை வந்து அந்த ஆளு அடிச்சிருவாரு. அதாவது அந்த வாய்ஸை சொல்லிக்கிட்டே இருந்தவர் நம்ம ஃபயர் கிங்கு. அங்க இருந்து இங்க அந்த ஆளு வந்துட்டாரு. இப்ப உள்ள வந்த ஃபயர் கிங்கு அந்த சாங்கில பார்த்துட்டு, நான் தான் அப்பவே சொன்னேன்ல உன்கிட்ட, உன் விரல் அவன் மேல பட்டுச்சுன்னா கூட அதுக்கான விலையும் நீ தான் கொடுத்தாகணும்னு, அப்படி இருந்தா அவனை கொல்ல ட்ரை பண்றியா அப்படின்னு கோவமா கேட்பாரு. இப்ப நம்ம ஜின்னு ஜஸ்ட் மிஸ்ஸுப்பா அப்படின்ற மாதிரி கீழே உட்காருவான். உடனே இந்த ஃபயர் கிங் கத்துவாரு, டேய் நான் மட்டும் உனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா நீ உண்மையிலே செத்துருப்படா அப்படின்னு. ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப நன்றி. நீ வெறும் அரை நாள்லயே இவ்வளோ தைரியசாலியா மாறிட்டியா, என்ன உடனே உனக்கு சாகணும்னு அவ்வளோ விருப்பம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஏன்னா அரை நாளைக்கு முன்னாடி தான் அவர் பார்த்துருப்பாரு நம்ம ஜின்னை. உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், வெறும் அரை நாள் தான் ஆயிருக்கா, கிட்டத்தட்ட 1 மாசம் ஓடின மாதிரி ஆயிடுச்சு. நீங்க என்னை கொல்லணும்னு நினைச்சாலும் நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்கணும், ஏன்னா இப்ப நானே சாகர நிலைமையில தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்ப இவரு அந்த சாங்கில பார்த்து, உன்னை அப்புறமா பார்த்துக்கலாம், அதுக்கு முன்னாடி நான் பார்க்க வேண்டிய இன்னொரு ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சாங்கில பார்த்து சொல்லுவாரு.
உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இந்த ஃபயர் கிங் வருவாரு. என்ன, நான் உடைச்ச எல்லா எலும்பும் நல்லா ஹீல் ஆயிடுச்சு போல, உன்னைய எல்டராலாம் மாத்திருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இதை கேட்டுட்டு அந்த சாங்கில், நீங்க எப்படி இன்னும் உயிரோட இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். உடனே பலார்னு ஒரு அறை அந்த சாங்கிலோட பல்லே தெரிச்சிடும். அந்த அளவுக்கு வேகமா நம்ம ஃபயர் கிங் அடிப்பாரு. அடிச்சுட்டு, நீ இன்னமும் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா என்ன, என்ன இப்ப நீ பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நீ நான் பார்க்கும்போது வெறும் 20 வயசு பொடிய நான் இருந்தேன், அப்படி இருக்கிறப்ப நீ ரூடாவும் இருந்து அரகாட்டாவும் இருந்து ரொம்ப ரொம்ப மோசமா எல்லா பக்கமும் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த, உன் செக்ட் பவர்ஃபுல்லான செக்ட் அப்படின்னு. இப்ப நீ எல்டராவே மாறிட்ட. சை, உன்னையெல்லாம் போய் எல்டரலா போட்டிருக்கானுங்க பாரு இந்த செக்ட சொல்லணும். அப்ப நான் உன்னைய காப்பாத்துறது மட்டும் இல்லாம நீ என்கிட்டே ஓவரா பேசுன, நான் ஏதோ உன்னோட சான்ஸை பறிச்சுக்கிட்டேன் அப்படின்னு. அன்னைக்கு மட்டும் உன் மாஸ்டர் என்கிட்ட கேட்கலன்னா அன்னைக்கே உன் கழுத்தை திருப்பி போட்டு போயிருப்பேன். ஆனா இவ்வளோ வயசாகியும் நீ இன்னமுமே புரிஞ்சுக்கல. என்ன, உன்னோட மாஸ்டர் சொர்க்கத்துல இருந்து இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு போட்டு அடின்னு அடிச்சு, இப்ப யாரா செக் லீடர் அப்படின்னு கேட்பாரு. உடனே அவன், அது என்னோட தம்பி தான், ஸ்ட்ராம் ஸ்வாட் சுப்ரீம் அப்படின்னு சொல்லுவான் அந்த சாங்கில். கேட்ட உடனே, என்னது ஸ்ட்ராம் ஸ்வாட் சுப்ரீமா, அப்படி ஒருத்தர் நான் கேள்விப்பட்டதே இல்லை, அதனாலதான் நீ இவ்வளவு ஓவரா பண்ணிக்கிட்டு தெரியுறியா, இப்படிதான் நீ பண்ணுவியா அப்படின்னு போட்டு அடின்னு அடிப்பாரு. இதை பார்த்த உடனே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி லைக்கிங் வர ஆரம்பிச்சிரும். இந்த தாத்தா கொஞ்சம் பாசக்கார ஆளுதான் போல அப்படின்ற மாதிரி யோசிப்பான். இப்ப இவர் அடிக்க அடிக்க இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு மன நிம்மதியா இருக்கும். அதுவும் நம்ம அண்ணாத்தைக்கெல்லாம் அப்படியே வயிறே சரியான மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், அந்த அளவுக்கு ஒரு நிம்மதி. இப்ப இந்த சாங்கில் நம்ம ஃபயர் கிங்கை பார்த்து சொல்லுவான், இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் என்ன சொல்ல வரேன்றதை கேளுங்க. இந்த ஒரு பிரச்சனை சதர்ன் எஜுக்கும் தாய்வான் ஃபேமிலிக்குமான பிரச்சனை, இதுல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க, தலையிடணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பான். இது நான் தலையிடணும்னு அவசியம் இல்லையா அப்படின்னு இந்த ஃபயர் கிங் கேட்டுட்டு அவன் பக்கத்துல வந்து, என்ன நீ இப்பவே என்னை இங்கேருந்து வெளில போக சொல்றியா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றியா, இவ்வளோ பேசுறதுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு, அதுவும் என்ன எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் வந்துச்சா, எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. கேட்டுட்டு இப்ப அவனை பார்த்து, அவன் உனக்கு தெரிகிறான்ல அந்த ஜின் தேக்கியும், அவன்கிட்ட ஸ்கார்ச்சிங் கிளானோட டிவைன் ஆப்ஜெக்டை நான் கொடுத்துருக்கேன். இப்ப உனக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆத்திரம் வந்தாலும் அந்த விஷயத்துக்கான அர்த்தம் என்னன்னு புரியுது தானே. ஸ்கார்ச்சிங் கிளானோட டிவைன் ஆப்ஜெக்டை கொடுத்துருக்கேன்னா அப்ப அவன் ஸ்கார்ச்சிங் கிளானுக்கு ரொம்ப முக்கியமான ஆளு, இது புரியுது தானே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்ப உடனே இதை கேட்டு அதிர்ச்சியாகி இந்த சாங்கில், அப்படின்னா அவன் உங்களோட டிசிபிளா அப்படின்னு இந்த சாங்கில் அதிர்ச்சியா கேட்ட உடனே அவனுக்கு பலார்னு இன்னொரு ஒரு அறையை கொடுத்து நம்ம ஃபயர் கிங் அவனை படுக்க போட்டுருவாரு. அவ்வளவுதான். இப்ப இங்க இருக்கிறதுலயே இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியானது நம்ம ஜின்னு தான். நம்ம ஜின்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து, அப்படின்னா உண்மையிலேயே வந்து அவர் என்னை டிசிபிளா எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு, என்னடா இது, இங்க என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த எல்டர் நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவாரு, நீ ஜஸ்ட் லக்கி தான், அவ்வளோதான், அதை மறந்துடாத அப்படின்பாரு. உடனே நம்ம ஜின்னு, என்னங்க லக்கி, என்ன கண்ணு இன்னும் போயிடுச்சா என்ன, நான் தான் இருக்கிறதுலே அன்லக்கி, தேவையே இல்லாமல் எவ்வளோ பிரச்சனை நான் மாற்றேன் பாருங்க, இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுனதும் தப்பு, அதனால தான் நானும் கோவப்பட்டு கத்திட்டேன். அதனால உங்கள் ஜூனியரு நான் தெரியாமல் பேசிட்டேன்னு நீங்களும் என்னைய மன்னிச்சு விட்டுறணும் சரியா அப்படின்ற மாதிரி கேட்பான். இது கேட்டுட்டு அவருக்கு கோவம் வரும். என்ன பார்த்தே சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்பாரு. உடனே நம்ம ஜின்னும், நான் ஒன்றும் சிரிக்கல, என் மூஞ்சி சிரிக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோதான் அப்படின்பா. அதை கேட்டுட்டும் கோவப்படுவாரு. உடனே நம்ம ஃபயர் கிங் வந்து அவன் கால் மேலே ஒரு மிதியை மிதிச்சு, நீ முதல்ல வாயை மூடுறா, நீ இந்த மாதிரியான ஒரு ஆள், நீ எல்லாம் எப்படா இந்த மாதிரிலாம் ஓவரா பேசலாம், முதல்ல வாயை மூடுறா அப்படின்பாரு. சொல்லிட்டு நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவாரு, நீயும் கொஞ்சம் வாயை மூடிதான் இருக்கணும், ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு எல்டர்கிட்ட நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடக்காம வேணா இருக்கலாம், ஆனா அவனுக்கு உன் வயசுல ஒரு பேர் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அவன் குப்பையை விட கேவலமானவனா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான முறிவுல நீ சீனியாரிட்டி பார்த்து கண்டிப்பா மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அவன் இருக்கிறதுலே கேடு கெட்டவனா இருக்கலாம், இருந்தாலும் நீ அவன் கிட்ட பொலைட்டா இருக்கணும். உனக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு இந்த ஃபயர் கிங் கேட்பாரு. என்னென்னலாம் சொல்லி திட்டக்கூடாதோ எல்லாத்தையும் சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஜின்னும், ஓ அப்படியா,
அப்ப சார் சாரி சார் சாங்கு, என்னைய மன்னிச்சிருங்க சார், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் அப்படின்பா. இப்ப இந்த ஃபயர் கிங் இந்த சாங்ல திரும்பி பார்த்து சொல்லுவாரு, நான் இதுக்கு மேலே இதுல என்ன நடந்துச்சுன்றதை கேட்க மாட்டேன், நீயும் கேட்க கூடாது, இப்படியே உன் செட்டுக்கு திரும்பி போயிரு, உனக்கு புரியுது தானே, தேவையே இல்லாம அப்புறமா உன் செட்டு பேரை யூஸ் பண்ணி ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காத, புரிஞ்சுதா இல்லையா, என்ன வாயவே திறக்க மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. அவனும் பயந்து போய் நான் கண்டிப்பா பண்ணிடுவேன், என் செட்டோட பேரை வச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப சொன்னதுக்கு அப்புறம் இவன் மனசுக்குள்ள யோசிப்பான், நான் இந்த மாதிரி அவமானப்பட்டதை ஏத்துக்கவே மாட்டேன், இதுக்கு கண்டிப்பா நான் ஜின் டேக்கிங்கையும் ஜின் ஃபேமிலியையும் பழிவாங்கியே தீருவேன் அப்படின்னு இந்த டைகர் ஸ்வாட்ஸ்மேன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுக்கிடுவான். இது நம்ம ஃபயர் கிங்குக்கு கேட்டுரும். உடனே ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல சொல்லுவாரு, டேய் என்ன நீ மனசுல நினைக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா என்ன, நீ இப்ப என்ன நினைக்கிற, அடுத்து என்ன பண்ண போற, எனக்கு எல்லாமே தெரியும், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, நீ ஜின் டேக்கியுங்க கொல்ல போற இல்ல ஜின் ஃபேமிலியை அழிக்க போற அப்படின்றத பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை, ஆனா ஒருவேளை நீ அதை பண்ணினா நானே நேரடியா கிளம்பி அந்த சதனஜ் செட்டுக்கு வருவேன், வந்து உங்க செட்டையும் உங்க செட்டில் இருக்கிற மொத்த பேரையும் என் கையாலேயே எரிப்பேன், மொத்த பேரையும் காலி பண்ணிடுவேன், ஒருவேளை நான் வரது தெரிஞ்சு நீங்க தப்பிச்சு போகணும்னு மட்டும் நினைச்சீங்க, நீங்க உலகத்தோட எந்த மூளைக்கு போனாலும் சரி உங்களை தேடி கண்டுபிடிச்சு உங்க எல்லாரையும் என் கையாலேயே எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டு தான் நான் விடுவேன், அது வரைக்கும் கண்டிப்பா நான் சாகவே மாட்டேன், உனக்கு புரியுது தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது கேட்ட உடனே அதுக்கு மேல அந்த டைகர் ஸ்வாட்ஸ்மேனுக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வராது, அந்த அளவுக்கு அதிர்ச்சியில இருப்பாரு. இப்படியே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு அவங்க 3 பேரையும் கூப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுவாரு. இப்ப அவங்களாம் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம அண்ணாத்த நேரடியா நம்ம ஃபயர் கிங்கை பாக்குறதுக்காக வந்து, சார் ரொம்ப நன்றி சார், நீங்க ஜின் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே ஜின் ஃபேமிலியா, ஓஹோ அப்படின்னா இந்த பொடியனுக்கு நீ தான் அப்பாவா, ஒரு அப்பாவா இருந்து உன் பிள்ளைய நீ என்ன வளர்த்து வச்சிருக்க, இவன் எங்க போனாலும் இவனை தொத்திக்கிட்டே பிரச்சனையும் வந்துகிட்டே இருக்கு, இப்படிதான் பிள்ளைய வளர்ப்பியா, இவனுக்கு மேனர்ஸ் வேற இல்ல அப்படின்ற மாதிரி கேட்பாரு. கேட்ட உடனே நம்ம அண்ணாத்தையும், ஆனா நான் வந்து அவனோட அண்ணே அப்படின்பாரு. என்னது அண்ணனா, என்ன என்கிட்ட வந்து ஜோக் பண்ணிக்கிட்டு தெரியறியா, என்னதான் வந்து நீ உனக்கு சின்ன வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ ஆசைப்பட்டாலும் கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை ஏத்துக்கணும், இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது, புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. உடனே அவங்க அண்ணனும், இல்ல இல்ல நான் உண்மையிலேயே அவனோட அண்ணன் தான், என்னை நம்புங்க, எனக்கு 36 வயசு தான் ஆகுது, உண்மையாவே நான் அண்ணன் தான் அப்படின்னு அவரும் உண்மையை புரிய வைக்க ரொம்ப ட்ரை பண்ணுவாரு. அப்ப நம்ம ஃபயர் கிங்கை கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடும் ட்ரிங்க்கும் கொடுக்கணும்ல, அதுக்காக ஒரு இடத்துல உட்கார வச்சு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இப்ப நம்ம ஜின்னு அவரை பார்த்து கேட்பா, உங்களுக்கு ஏதாவது சங்கடமா இருக்கா அப்படின்னு. உடனே அவர் திரும்பி பார்த்து, நான் இருக்கிற இடத்த பார்த்தா சங்கடமா இருக்கான்னு வேற கேட்குறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஏன் அப்படின்னா அந்த இடத்துலயே சென்டருக்கா ஒரு இடத்த பிடிச்சி அதுக்கு நடுவில் ஃபயர் கிங்கையும் உட்கார வச்சு சாப்பாடு போடுவானுங்க. சுற்றி இருக்கிறவனுங்க எல்லாரும் ஓஹோ இவர் தான் ஃபயர் கிங்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அதனாலதான் இந்த மாதிரி அவரும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம ஜின்னும் சரி வாங்க வேற இடத்துக்கு போகலாமான்னு கேட்கும்போது இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நம்ம இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிடுவாரு. என்ன நடக்குது, இந்த ஆளுக்கு இந்த மாதிரி கூட்டமா இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனாலும் இந்த இடத்துல இருக்கேன்றாரே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப அங்க இருந்து ஒருத்தர் கூட்டத்தில் நிக்கிற ஒருத்தர் வருவாரு. வந்து நம்ம ஃபயர் கிங்குக்கு அவரோட கிஃப்டை கொடுப்பாரு. ஃபயர் கிங்கா பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு அவர் கொடுத்த உடனே நம்ம ஃபயர் கிங்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாரு. அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து அவங்க கிஃப்டை கொடுப்பாங்க. நம்ம ஃபயர் கிங்கும் எல்லாத்தையுமே ஏத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், இந்த இந்த விஷயத்துக்கு தான் இங்கே உட்காரணும்னு சொன்னீங்களா, பேராசை பிடிச்ச கிழவனா இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப எல்லா கிஃப்ட்டும் வந்து முடிச்ச உடனே நம்ம ஃபயர் கிங்கை பார்த்து நம்ம ஜின்னு ஒரு மாதிரி ஒரு ஸ்மக்லுக்கு வச்சுக்கிட்டு, ஃபயர் கிங்கும் சாதாரண ஆள் தான் போல, கிஃப்ட் எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாரே அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே ஃபயர் கிங்கு எதுக்காக சிரிக்கிறேன்னு கேட்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிறைய கிஃப்ட் இருக்கிறது நல்லதுதான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே அவரு பிரச்சனை இல்லை, இந்த கிஃப்டெல்லாம் உனக்கு வேணும்னா நீயே வச்சுக்கோ, எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஜின்னை பார்த்து சொல்லிடுவாரு. இது கேட்டு நம்ம ஜின்னுக்கு ஆச்சரியமா இருக்கும். உடனே இந்த ஃபயர் கிங் சொல்லுவாரு, இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் லோ கிரேட் ஐட்டம்ஸ் தான், ஆனா மேபி உனக்கு வித்தியாசமா இருக்கலாம், அதனால எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ, இதை வச்சு நீ என்ன பண்ண போறலாம் எனக்கு கவலையே கிடையாது,
நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்ம ஜின்னுக்கும் அண்ணாத்தைக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இவர் ஏற்கனவே ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்காரு, சதனஜி செக்டு கிட்ட இருந்து காப்பாத்திருக்காரு. ஆனா இப்ப கிஃப்டையும் வேற தரேன்றாரு. எதுக்காக அவர் இவ்வளோத்தையும் பண்ணணும்? ஒருவேளை உண்மையிலேயே தன்னை டிசிப்ளா எடுத்துக்கணும்னு நினைச்சதா இது எல்லாத்தையும் பண்றாரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னுக்கு ஒரு டவுட் வரும். உடனே சார் ஃபயர் கிங் ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்கும் போது டக்குன்னு அவரு நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துது, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஜின்னு அவரை பார்க்கறதுக்காக அவரோட ரூமுக்கு போவான், அதாவது அந்த பில்டிங்க்கு போயிட்டு சார் ஜியோக் நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். உடனே அவரு நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்பாரு. சரி பரவாயில்ல, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னோடனே நான் தான் சொல்றேன்ல நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏங்க நீங்க தூங்குனா எப்படிங்க ரிப்ளை பண்ண முடியும்? தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு ஒருத்தன் எந்திரிச்சு நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவானா? என்னங்க முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃபயர் கிங்கு அதை பத்தியெல்லாம் உனக்கு என்ன கவலை, நீ மட்டும் இன்னும் ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்ச, அதுக்கப்புறம் நாளைக்கு காலையிலேயே பாக்குறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஜின்னோ ஏங்க இப்படி பண்றீங்க, இந்த இடம் குளிருதுங்க, எவ்வளவு நேரங்க வெளில காக்க வைக்க போறீங்கன்னொன்னே நீ வேணா பக்கத்துல வரியா, நான் வேணா டிவைன் பவர் ஆஃப் ஃபயரை யூஸ் பண்ணி உன்னை கதகதப்பா மாத்துறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. நம்ம ஜின்னோ சை போய் தொலையட்டும், இந்த ஆளை அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு இருப்பான். இப்ப நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு நான் ஜெங்கியாங்க்கு போயிருந்தேன் அப்படின்னு. ஜெங்கியாங் அப்படின்ற இடம் நம்ம ஜோப்பில் இறந்தால அந்த ஒரு இடம் தான். ஸோ அந்த இடத்துக்கு போய் நம்ம ஜோப்பில் இறந்த இடத்துலயே கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியா இருந்திருக்காராம். அப்ப அந்த வழியா போன ஒருத்தர் நம்ம ஃபயர் கிங்கை பார்த்து கேட்டிருக்காரு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உடனே நம்ம ஃபயர் கிங்கும் சொல்லியிருக்காரு என்னோட ஒரு ஃபேமிலி மெம்பர் இங்கேதான் இறந்து போனான், அதனால அவன் கிட்ட இருந்து ஏதாவது மிச்சம் இருக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனா அப்பதான் நம்ம ஃபயர் கிங்க்கு புரிய வந்திருக்கு அங்க எதுவுமே இல்லை அப்படின்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரால் அவனை கொல்லவே முடியல, ஆனா இப்ப அவன் செத்து போயிட்டான். இப்ப அவனை அங்க இறந்துட்டா அப்படின்றது தெரிஞ்ச உடனே திரும்பியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாமே சொல்லப்போனா அவன் சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்காருல எல்லாம் அவருக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுவாரு. உடனே நம்ம ஜின்னும் கேட்பான் நீங்க எதுவும் அவனோட பாடியை கண்டுபிடிச்சீங்களா அப்படின்னு. உடனே அவரு அங்க ஒண்ணுமே இல்லை, மேபி அந்த இடத்துல ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவன் இறந்து போனதுனால எதுவுமே இல்லாம கூட போயிருக்கலாம், அதனால கூட அங்க ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கலாம், அவன் அங்கேயே புதைஞ்சு போயிருக்கலாம், அனிமல்ஸ் ஏதாவது அவனை சாப்பிட்டுருக்கலாம், என்ன நடந்திருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, நான் தான் அவனோட உடம்பாவது கிடைக்கும்னு சொல்லி நிறைய எதிர்பார்த்துட்டேன் போல. சரி இருக்கட்டும், இனிமேல் அந்த ஹெவன்லி ஃபயர் ஸ்வாடு ஓங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவாரு. என்னது ஃபயரா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும் போது அதான் உன்கிட்ட ஒன்று கொடுத்தேனே ஒரு ஸ்வாடு, அந்த ஸ்வாடு இனிமேல் ஓங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா அது வந்து ஸ்காட்சிங் கிளானோட டிவைன் ஆப்ஜெக்ட்னு சொன்னீங்களே, அது அப்புறம் என்கிட்ட இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்பான். அப்படியா, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வெறும் புல்சிப் அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த ஸ்வாடு முன்னாடி கிளான் லீடரோட ஸ்வாடு, 100 வருஷத்துக்கு முன்னாடி அதை என்கிட்ட கொடுத்தாரு, அப்பையில இருந்து நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாளா இருக்கிறதுனால அது அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி அப்ப இருந்தப்ப அதை டிவைன் வெப்பன்னு சொன்னாங்க, ஆனா இப்ப அப்படி கிடையாது, மேபி யூஸ்ஃபுல்லான ஸ்வாடா இருக்கலாம், அதனால நீயே வச்சுக்கோ அப்படின்றவாரு. என்ன இது, இந்த ஆளு இது எல்லாத்த பத்தியுமா பொய் சொல்லிக்கிட்டு தெரியுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிப்பான். உடனே நம்ம ஜின்னும் கேட்பா எங்க எதுவும் பொய் சொல்றீங்களா, என்கிட்ட விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்கும் போது இல்ல, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏங்க நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா மத்தவங்க இதை பத்தி என்ன பேசுவாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாத்தீங்களா? இந்த ஜின்னு ஃபயர் கிங்குக்கே ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஆளு, மேபி டிசிப்ளா கூட இருக்கலாம், அப்ப நம்ம ஜின் ஃபேமிலியை தொட்டோன்னா நம்மளை தேடி ஃபயர் கிங்கே வருவாரு அப்படின்னு சொல்லி பேசுவாங்கல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுனா அதை வச்சு என்னங்க பண்றது, அதை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவரு எனக்கு ஒரு டிசிபிள் மட்டும்தான் இருக்கணும், அதனால யாருக்கும் அந்த டிவைன் ஆப்ஜெக்ட் என்னன்றது கண்டிப்பா தெரியாது, அதனால யாரும் உன்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, நீயே அந்த ஸ்வாடை வச்சுக்கோ, அது இருக்கிற வரைக்கும் அந்த சதனஜும் உன்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், சை இந்த ஆளு என்னை டிசிப்ளா எடுத்துக்கிட்டா என்ன சொல்றது, நான் பாட்டுக்கு காரணம் தேடிக்கிட்டு இருந்தேன், இந்த ஆளு அப்புறம் எதுக்கு என்கிட்ட இவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஒருவேளை அதை நான் மறந்துட்டு செத்து போயிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்வாடை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாரு. சொல்லிட்டு ஆனா இந்த மேனுவலை என்கிட்ட கொடுத்துரு, அது என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்ம ஜின்னும் பைத்தியக்கார கிழவன் அப்படின்பா.
சொல்லிட்டு ஐயோ தெரியாம வாயை திறந்து சொல்லிட்டேனே, நான் பாட்டுக்கு யோசிக்காம பேசிட்டேனே, இப்ப இந்த கிழவை உண்மையிலேயே நீ கொல்றதுக்காக வருவானே அப்படின்னு சொல்லும் போது, என்னடா சொன்ன, இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு கதவை உடச்சுக்கிட்டு வெளில வருவாரு. மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே சொல்லலைங்க, தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேங்க, இந்தாங்க உங்க மேனுவலை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவான். அவரு, என்னது வாய் திறந்து சொல்லிட்டியா, அப்ப இன்னைக்கு உன் கையும் அப்படியே வந்து தவறி போக போகுது பாரு, உன் உடம்புல இருந்து தவறி வெளில போயிடும், அப்படியே வந்து வச்சுக்கோ அப்படின்றவான். நம்ம சின்ன யாராவது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டே இருப்பான். ஓடி அந்த பக்கமா போயிடுவான். உடனே இவரும் அந்த மேனுவலை பிடிச்சிருவாரு. பிடிச்சிட்டு, நீ என்கிட்ட சாரி எல்லாம் சொல்ல தேவையில்ல, ஏன்னா நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீ பண்ண விஷயங்களுக்காக நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். அதுவும் இல்லாம என்னை இந்த மாதிரிலாம் பைத்தியக்காரன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆகுது, யாரும் என்னை அந்த மாதிரிலாம் திட்டினது இல்லை, மேபி இந்த வயசுல கூட என்னை திட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க போல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தா தன்னோட கையில டிவைன் ஃபார்ம் ஆஃப் ஃபயரை ஆஃப் பண்ணாமே வச்சிருப்பாரு போல. அது டக்குன்னு ஆன் ஆகி அந்த ஃபயர் கிங்கோட மேனுவல் இருக்கும்ல, அதுவும் பத்திக்கிறோம், அதுபடியே எரிய ஆரம்பிச்சிரும். ஐயோ பத்திக்கிச்சே அப்படின்னு சொல்லி அதை தட்டி விட்டுக்கிட்டே இருப்பாரு. அட பைத்தியக்காராஜின் தேக்கியும், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு இங்க இருந்தே கத்துவாரு. அவன் எப்பயோ அவன் ரூமுக்கு போயிருப்பான், அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்ப கூட அவனை தான் திட்டுவாரு. ஸோ இப்ப நம்ம ஃபயர் கிங்கும் நம்ம ஜின்னும் அடுத்து என்னென்னலாம் சேட்டைகள் பண்ண போறாங்கன்றத அடுத்த வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம். ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.